வணக்கம் நேயர்களே, இது நம்ம ராஜா டிவி வழங்கும் சிறப்பு குலு கொண்டாட்டம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சி நீங்கள் தினமும் பார்க்குறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா வீடுகள்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற இடங்களில் ரொம்ப ரொம்ப அழகாக அவங்களால என்ன செய்ய முடியும், அம்மாவை நம்ம வீட்டில் வர வச்சுருக்கோம், அவங்கள எப்படியெல்லாம் அழகுபடுத்த முடியும், எப்படிலாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் அதுக்காக நேரம் மெனக்கிட்டு செலவு பண்ணி நம்ம சம்பாதிக்கிற காசை முதற்கொண்டு செலவு பண்ணி என்னெல்லாமோ பண்ணி அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது இன்னும் தொடர்ந்து நிறைய அடுத்த தலைமுறைக்கும் போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் யோசிக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம ராஜா டிவி வழங்கும் சிறப்பு குலு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் யார் யார் வீட்டில் எப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்ம ராஜா டிவி வழங்கும் சிறப்பு குலு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இப்போ நாம இருக்கிறது பார்த்தீங்கன்னா நெல்லை டவுன் பகுதியில் இருக்கிற ஒரு நேர் வீட்டுக்கு வந்திருக்கோம். இவங்க வீட்லையும் குலு ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. இவங்க வீட்டில் இந்த வருடம் என்ன ஸ்பெஷல், என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் விமலா. அங்கே பார்த்து சொல்லுங்க. என் பேர் விமலா. சொல்லுங்க, நம்ம வீட்டில் இது எத்தனாவது வருட குலு? இது 16 வருஷம். ஸோ யாரெல்லாம் சேர்ந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க நம்ம வீட்டில்? நானும் எங்கள் வீட்டில் அவங்களும் தான். அவங்க 2 பேரும் தான். ஆமாம். ஓகே, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த வருஷம் நம்ம ஏதாவது வைக்கணும் அப்படின்னு போன வருடமே நினைச்சு வச்ச விஷயங்கள் ஏதாவது இருக்கா? போன வருஷமே நான் அத்திவரதர் வாங்கணும்னு நினைச்சேன். ஆனா இந்த வருஷம் போக முடியல, அதனால வாங்கல. ஸோ இப்போ ஏதாவது நினைச்சிருக்கீங்களா, இல்ல அடுத்த வருஷமாவது நம்ம ஏதாவது வைக்கணும் அப்படின்னு? ஆமா, அதை இதுதான் வாங்கி வைக்கணும் எப்படியாவது நினைச்சிருக்கீங்கல்ல. ஸோ நீங்க அடுத்த வருஷம் கண்டிப்பா வைக்கணும். இப்போ நம்ம என்ன கேட்கறது அப்படின்னா, ஒவ்வொரு வருடமும் எல்லார் வீட்லேயும் குலு ரொம்ப ஆத்மார்த்தமாக வச்சுட்டு இருக்காங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னு அவங்க மனசார ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் இது அடுத்த தலைமுறைக்கு இது போகுமா? ஆமாம், கண்டிப்பாக. என் பொண்ணுக்கு நான் இது பண்ணணும்னு நான் நினச்சிருக்கேன். எங்கே இருக்காங்க, அவங்க பேர் சொல்லுங்க. அவ பேர் ஜனனி. என் பொண்ணு பேரு ஜனனி. அவ காரைக்குடி பக்கம் இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறா. சரி, கண்டிப்பா அவங்க இருக்கும்போது சின்ன வயசுல நிறைய அவ ஆசைப்பட்டு வச்சதுதான். அவங்க என்ன ரசிச்சு வைப்பாங்க நம்ம வீட்டுல குலு வச்சா? என்ன எல்லா பொம்மையும் அந்த அம்மன் அலங்காரம் பண்ணணும் அப்படிங்கிற இது அவளுக்கு ரொம்ப உண்டு. குலு நம்ம வீட்டுல வைக்கணும்னு அவ தான் ரொம்ப ஆசைப்பட்டது. அதனாலதான் நான் வச்சிருக்கீங்க. ஸோ இந்த வாட்டம் இந்த விஷயம் வைக்கும்போது அவளை தான் நினைச்சிட்டே வச்சேன். கண்டிப்பா. எந்த விஷயம் சொல்லலாம்? அவ நல்ல மாதிரி இருக்கணும்,
எனக்கு அப்புறம் அவ வச்சு நல்ல வழிக்கு வரணும். ஏன்னா அது இருக்கட்டும். அவங்க இது பண்ணுனா அவங்க நல்லா பண்ணி கொடுப்பாளே, அவ இருந்தா நல்லா சேலை கட்டினா இதை விட அவ நல்லா கட்டி நல்ல இது பண்ணுவா. கண்டிப்பா அதை கொஞ்சம் இதுவும் நல்ல இதை விட கொஞ்சம் நல்ல வைப்பா. அதை மிஸ் பண்றீங்க இல்லையா? ஆமா. சரி, நீங்க சொன்ன மாதிரி அடுத்த வருடமும் அவங்க சிறப்பா வைக்கணும், அடுத்த தலைமுறைக்கும் அவங்க அதை கொண்டு போகணும். ஸோ அதை விட்டுடாதீங்க, நம்ம பாரம்பரியம் என்னைக்குமே விட்டுறக்கூடாது. ஸோ அதே மாதிரி நீங்க இன்னும் பல வருடங்கள் சிறப்பா வைக்கணும் அப்படின்னு உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக நம்ம ராஜா டிவி இந்த வருடம் இந்த கொலு கொண்டாட்டம் நிகழ்ச்சி நடத்தி உங்களுக்காக ஒரு அன்பு பரிசு, நம்ம ராஜா டிவி சார்பாக ஒரு அன்பு பரிசு. நம்ம ராஜா டிவி வழங்கும் சிறப்பு கொலு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லை டவுன் பகுதியில் ஒரு நேர் வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ சாயந்தர நேரம் அப்படின்னாலே எப்போதுமே எல்லார் வீட்லேயும் நவராத்திரி ஸ்பெஷல் தான். ஸோ அவங்களுக்கு நம்ம இடைஞ்சலும் இல்லாமல் அவங்கள தொந்தரவு பண்ணாமல் நம்ம அந்த பேட்டி எடுத்துகிட்டு போனோம். ஸோ உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம், எங்கள் வீட்டில் நிறைய பேர் கொலு பார்க்க வந்திருக்காங்க. எல்லார்ட்டையும் ஒரு வார்த்தை நம்ம கேட்க போகிறோம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், சந்திரா. நம்ம வீட்டில் எத்தனாவது வருஷமா இந்த கொலு? இது 19வது வருஷம். 19வது வருடம். இந்த 19வது வருடமும் வைக்கிறந்தனையும் தொடர்ந்து உங்களுக்காக ஒரு ஹெல்ப் பண்ண ஆள்னா யாரை சொல்லலாம்? பையன், பொண்ணு. அவங்க பேர் சொல்லுங்க, 2 பேர் பேர். பையன் பேர் அருணாச்சலம், பொண்ணு பேர் காவேரி. என்ன பண்ணி கொடுத்தாங்க அவங்க? இந்த அம்பாள் ரெடி பண்ணது பையன் தான். பையனா? பையன். நிஜமா சொல்லுங்க. உண்மையாவே பையன் தான். ரொம்ப அழகா இருக்கு. இல்ல பையன் எனக்கு ரொம்ப பிடிச்சி. நிறைய வீட்டை நாங்க பார்த்தோம், கொஞ்சம் எனக்கு டிஃப்ரெண்ட் தோணுச்சு. ஆனால் நம்ம வீட்டில் பார்க்கும்போது அந்த அம்மன் வந்து ரொம்ப அழகா அந்த கையார பண்ணியிருக்கு. அந்த இது ஸ்ட்ரக்சராக நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். பையனுக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பா. சரிங்களா? சரி, நம்ம வீட்டில் கொலு பார்க்க வந்திருக்காங்க. ஒரு சில கேட்டுடலாம். ஹாய், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கதிர் பிரபு. அங்க ஹாய் சொல்லுங்க. என்ன படிக்கிறீங்க? 5th. இங்க வாடா, பேசல. ஹாய், உங்க பேர் சொல்லுங்க. சிக்கியம்மாள். என்ன படிக்கிறீங்க? 5th. கொலு பொம்மை எல்லாம் பார்த்தீங்களா? என்ன பிடிச்சிருக்கு? எல்லாமே பிடிச்சிருக்கு. ஸோ அதை பத்தின விஷயங்கள்லாம் பாப்பாக்கு சொல்லி கொடுங்க, என்ன இருக்கு. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கந்தம்மா. கொலு பார்க்க வந்திருக்கீங்க. கொலு பார்க்க அமைதியா பேசுறீங்க. வருஷம் வந்துருவீங்க. இந்த கொலுலாம் நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுவீங்களா அவங்களுக்கு? இல்ல சும்மா பார்த்துட்டு சாமி கொலு நாங்க பார்த்து நல்லா ரசிப்போம். நல்லா என்ன நல்லா இருக்குன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. வச்சிருக்கதான் எல்லாமே நல்லா இருக்கு. பொம்மையெல்லாம் வாங்கி கொண்டு வருவீங்களா? பொம்மையை வாங்கி அடுத்த வருஷம் சொல்லியிருக்காங்க, வாங்கி. வணக்கம், பேர் சங்கரகோமி. நீங்க சொல்லுங்க. நம்ம வீட்டுக்கு, உங்க வீட்டுக்கு? ஆமா, எங்க வீட்டுக்கு அக்கா வீட்டுக்குள்ள தான். என்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? என் மகன் பண்ணின அந்த சாமி தான் எனக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மன் என்ன பேரு? இது அம்மன் பேரு மாரியம்மனா. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகா இருக்கு. இவங்க பேர் சொல்லுங்க. என் பேர் செல்வராணி. நாங்க இந்த ஏரியா தான். நாங்க 19 வருஷமா அக்கா கொலு வைக்காங்க. நாங்க கொலு பார்க்க வரோம். அவங்க எங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் தருவாங்க. அப்புறம் பிரசாதம்லாம் கொடுப்பாங்க. நாங்கள் அம்பாளை நல்லா வந்து வணங்குவோம். அவங்க இப்போ பூஜை பண்ணக்கூடிய நேரம், அதனால நாங்கள் வந்திருக்கோம். இல்லை பூஜை நம்ம சாமி கும்பிட இடைஞ்சல் சொல்லக்கூடாது. அவங்க பூஜை பண்ணுவாங்க, நம்ம அதில் கலந்து
பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். நாங்க எங்களை சொன்னோம். அப்படி சரிங்க. ரொம்ப சாமி கும்பிடுனா என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் உட்காந்து பாட்டுலாம் பாடுவீங்களா? பாட்டெல்லாம் படிப்போம். படிப்பீங்க? ஆமா, அது பிள்ளைங்கள் படிக்கும். படிப்பாங்க. ஆமா, நாங்க கேட்டுட்டு ரசிப்போம். ரொம்ப அம்பாளை நல்லா வணங்குவோம். ரொம்ப சந்தோஷம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஆரம்பித்தாய். சொல்லுங்க. நம்ம எங்க வீட்டுல கொலு பார்க்க வந்திருக்கீங்க. ஆமா, கொலு பார்க்க என்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? எல்லா பொம்மையுமே நல்லா இருக்கு. இதுல அம்மாள் மாரியம்மா ரொம்ப சூப்பரா இருக்காங்க. ரொம்ப அழகா இருக்குல்ல? அதான் தம்பி தான் ஏதோ அலங்காரம் பண்ணிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்குல்ல? வாழ்த்துக்கள் சொல்லலாம். வணக்கம். உங்க பேர்? வணக்கம், என் பேர் பூமாதேவி. சொல்லுங்க. கொலு பார்க்க வந்திருக்கீங்க. ஆமா, கொலு பார்க்க இவங்க வீட்டுல ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்லுங்க? அம்பாள் தான் அழகா இருக்கு. அழகா இருக்கு. ஆமா, அம்பாள் மாரியம்மாள் நல்லா இருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. அதை பாக்குறதுக்கே டெய்லி வரலாம். ஆமா, அதுக்கு கண்டிப்பா, அதுக்காகவே daily வரலாம். நம்ம வீட்டுல வச்சிருந்த அம்மா கண்டிப்பா. நம்ம பாக்குறது பெரிய ஆமா, விஷயம். ஆமா, அதுக்காகவே வரலாம் டெய்லி. அதுக்காண்டி தான் மெயினா வாரம் டெய்லியே. உங்க பேர் என் பேர் காந்திமதி. நீங்க சொல்லுங்கம்மா. அம்பாளை தான் பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த சாயந்தர நேரம் இப்படி எல்லாருமே இருந்து அந்த அம்மனை வழிபடுறது, பாட்டு பாடி வழிபடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். முதல்ல உங்கள் எல்லாருக்கும் ஸ்பெஷலாக நன்றி சொல்லணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் ஸ்பெஷலாக டிவி நாடகங்கள் நிறைய ஓடும். சரிங்களா? அதெல்லாம் தியாகம். அதான் சொல்கிறேன். அதை நீங்கள் தியாகம் பண்ணதுக்காகவே உங்களுக்கு வந்து எங்கள் ராஜா டிவி சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிடுறோம். சரிங்களா? போய் கும்பிடுறோம், அது டெய்லி கும்பிடுறோம். இது வருஷத்துல நம்ம வீட்டில் வச்சு நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து கும்பிடுறோம் இல்லை? அதனால ஸோ ஒவ்வொரு வீடுகள்லயும் அம்பாள் வித்தியாசமா அம்பாளோட அலங்காரங்கள் இருக்கும். அதனால ரசிக்கிறதுக்காக அப்படி ஒவ்வொரு வீடுகள்லயும் அம்பாள் என்னென்ன இன்னைக்கு அலங்காரம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நாங்க ஆவலோட வரோம். ரொம்ப நன்றி. நான் உங்ககிட்ட நாங்கள் இந்த வட்டம் வைக்கிற கேள்விங்க தள்ளி வாங்க. நீங்கள் இது வரைக்கும் வச்சுட்டீங்க, சுமார் 19 வருஷம் வச்சுருக்கீங்க. இது வந்து அடுத்த தலைமுறைக்கு இது போகுமா? உங்கள் பொண்ணு உங்கள் பையன் வந்து அடுத்த தலைமுறைக்கு வச்சுட்டு வருவாங்களா? கண்டிப்பா போகும். கண்டிப்பாக போகும். ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே இப்பவுமே இவ்வளோ ஆர்வம் இருக்கு. கண்டிப்பா பையன் வந்து ஃபாலோ பண்ணுவாங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா அவங்களுடைய சூழ்நிலைகள் வந்து வேற மாதிரி வரும். ஏன்னா இப்போ வந்து 2 பேரும் வேலை பார்க்குறாங்க, மார்னிங் ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட், அந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகள் மாட்டிக்குது. ஸோ இருந்தாலும் கண்டிப்பான முறையில் வைப்பாங்கங்கிற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இறைவனுடைய ஒரு இதில் இருக்கிறதுனால கண்டிப்பா வைப்பாங்க. இப்போ இதை பேஸ்டோட விட்டுடாம கண்டிப்பா அடுத்த தலைமுறை கண்டிப்பா செய்வாங்க. உங்க ராஜா டிவி இதுக்கும் ரொம்ப நன்றி. சரிம்மா. நீங்களும் வந்து ஊக்கம்லாம் பண்றதுக்கு ரொம்ப நன்றி. நாங்க வெறுமனே ஊக்கம் பண்ணல, உங்களுக்கு ராஜா டிவி சார்பா வந்து ஒரு சிறப்பு பரிசு, உங்களுக்காக ஒரு அன்பு பரிசு. சரி, இதை நீ மேலும் அடுத்த தலைமுறைக்கு தயவு செய்து எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு நான் கேட்டேன். கண்டிப்பா ராஜா டிவி சார்பா உங்களுக்கு இந்த வீட்டில் தான்ப்பா கை தட்டிருக்காங்க. இதுக்குன்னே 4 பேரை நம்ம கூட்டு போறோம். தேங்க்ஸ்யா. கை தட்டின அவ்வளோ பேருக்கு நன்றி.
நம்ம ராஜா டிவி வழங்கும் சிறப்பு கொலு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நாம இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா நெல்லை டவுன் பகுதியில் இருக்கிற ஒரு நேர் வீட்டுக்கு வந்திருக்கோம். இவங்க வீட்லேயும் அவங்க இருக்கிற வீடில் ரொம்ப அழகாக நீட்டாக வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வீட்டில் என்ன ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. சுப்லட்சுமிமா. சொல்லுங்க, இது நமது எத்தனாவது வருட கொலு நம்ம வீட்டில்? 4வது வருஷம் வச்சிருக்கேன். 4வது வருஷம் தான். ஆனால் நிறைய படிகள்லாம் வச்சு ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து 8th என் பையன் படிக்கல வச்சோம். அவங்க பேர் சொல்லுங்க. என் பையன் பேர் இசக்கி பெருமாள். அவங்களுக்காக ஃபாரின்ல இருக்கிறான். இப்போ அவன் 8th படிக்கல வச்சோம். அப்புறம் முடியல, வீடு மாறினதுனால அதை விட்டுட்டோம். அப்புறம் திரும்ப இப்போ 4 வருஷமா வச்சிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த அவங்க பையன் வந்து எந்த விதத்துல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க? இல்ல, அவன் ஃபாரின்ல இருக்கான். இல்ல, ஒரு வீடியோ கால்லே சொல்லி அதெல்லாம் டெய்லி பேசுவான். நல்லா அம்மா நல்லா இருக்கு அப்படின்பா. எனக்கு என்கரேஜ் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஏதாவது வாங்கி கொடுத்து விடுவாங்களா என்ன? அதான் பணம் அனுப்பிடுவான். நானே வாங்கிக்கிடுவேன். உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கிடுவேன். நானே வாங்கிக்கிடுவேன். வந்த நேரம் எனக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுப்பான். ரொம்ப வாங்குறதுக்கு நேரம் இருக்காது, நானே வாங்கிக்கிட்டேன். மிஸ் பண்றாங்க இல்ல? சின்ன பிள்ளைல எல்லா வீட்டுக்கும் போய் சுண்டல் வாங்கிட்டு வருவான். அதுக்காகவே நான் வைக்கணும்னு வச்சுட்டேன். பிள்ளை எல்லா வீட்லயும் போய் சுண்டல் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவான். வைக்கணும்பா. அப்புறம் அப்போ முடியலன்னு வைங்களேன். இப்ப கடவுள் வந்து நெல்லையப்பர் காந்திமதி அறையில தான் நான் கொலு வச்சிருக்கேன். சரிம்மா, ரொம்ப ஸ்டாண்டு வாங்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து பையனுக்காக ஆரம்பிச்சு இப்ப நீங்க வந்து வச்சுட்டீங்க. சோ இன்னும் உங்க பையன் காலத்துல அவங்க இதை கண்டினியூ பண்ணுவாங்களா என்ன நினைக்கிறீங்க? பண்ணுவான். அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவங்களுக்கு ஒரு கல்யாணம் முடிஞ்சு கல்யாணம் முடிஞ்சு பேரன் எல்லாம் இருக்காங்க. ஆமா, அவங்க வீட்டுல அப்ப வைக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தெரியல. அடுத்த தலைமுறைக்கு போகும். அது பையன் கொண்டு வந்துரும். அது கொண்டு வருவான். என்னுடைய இதெல்லாம் எல்லாம் கேட்பான். கட்டாயம் இது பண்ணுவான். வைப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா. நீங்க இந்த வருடம் நம்ம வைக்கணும் அப்படின்னு நினைச்சு மிஸ் பண்ண விஷயம்னா என்ன சொல்லலாம்? இந்த கோவில் மனை தெப்பக்குளம் இருக்கும்ல, தெப்பக்குளம் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் கல்யாண செட்டு எல்லாம் வைக்கணும்னு ஆசை. வாங்கிறதுக்கு நேரமும் இல்லை. அடுத்த வருஷம் கண்டிப்பா வைக்கணும். கண்டிப்பா நீங்க வைக்கணும். அந்த தனியா இருந்தாலும் கூட பையனோட வீடியோ கால்ல நீங்க கால் பண்ணி இதெல்லாம் ரெடி பண்ணி அவங்களுக்காக வச்சுட்டு ரொம்ப எனக்கு என்கரேஜ் பண்ணா ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். நீங்க தொடர்ந்து எப்படி கும்பிட்டுதாங்களாம் சதுர்த்திக்கு இது இதுக்கெல்லாம் நல்லா கும்பிட்டுருக்காங்க. வைக்கிறாங்கல்ல. கண்டிப்பா நீங்க அடுத்த தலைமுறைக்கு அப்படி கண்டினியூ பண்ணிடுங்க, விட்டுடாதீங்க. சரிங்களா? சோ உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக நம்ம ராஜா டிவி இந்த கொலு கொண்டாட்டம் நிகழ்ச்சி நடத்தி உங்களுக்காக ஒரு அன்பு பரிசு சார்பா ஒரு அன்பு பரிசு பையன்கிட்டையும் கண்டிப்பா தவறாம சொல்லிடுங்க. சரிங்களா?
நம்ம ராஜா டிவி வழங்கும் சிறப்பு கொலு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் கோடீஸ்வர் நகர் பகுதியில் இன்னைக்கு நிறைய வீடுகள் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இவங்க வீட்டில் தான் வந்து கடந்த வருடம் நம்ம ராஜா டிவியில் சிறப்பு கொலு கொண்டாட்டம் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த பெருமை உங்களுக்கு தான் சேரும். அவங்க வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அவங்க அருமையான ஒரு டீச்சர், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. கொலு பார்க்க நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம இந்த வீட்டில். ஸோ எல்லாருக்கிட்டையும் இவங்க வீட்டு கொலு எப்படி இருக்குது, என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், அவங்க பேர் சொல்லுங்க. பெரம்பு. நீங்க அங்க பார்த்தே பேசலாம், சரிங்களா? நீங்க எத்தனை வருடமா நம்ம கொலு வச்சுட்டு இருக்கீங்க? இது வந்து 36 வருஷம். 36வது வருஷம். நீங்க டீச்சர் இல்ல? அம்மா டீச்சரோட அம்மா. டீச்சரோட அம்மா. ஓ சரி சரி. பொண்ணு தான் டீச்சர். ஓ பொண்ணு தான் டீச்சர். நீங்க ரொம்ப அழகா இந்த வந்து 36 வருடம் கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு சிறப்பா தம்பி எல்லாரும் சேர்ந்து ஒரு கைத்தட்டு கொடுங்க பாருங்க. டீச்சருக்கும் எங்களை சார்பா மனமார்ந்த வாழ்த்துக்கள் நாங்க தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த வருடம் நம்ம வீட்டுல குலு என்ன ஸ்பெஷலா நீங்க வச்சிருக்கீங்க? இந்த வருஷம் அந்த உரி அடிக்கிற கிருஷ்ணர் வாங்கியிருக்கோம், வச்சிருக்கீங்க. இந்த அம்மன் ரெடி பண்றதெல்லாம் யார் பண்ணுவாங்க? அம்மன் நான் பண்ணேன், பசங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. பசங்க என்னெல்லாம் பண்ணாங்க? உங்களுக்கு பொம்மையெல்லாம் எடுத்து செட் பண்ணி படியில வச்சு அரேஞ்ச் பண்ணி. ஆமா நல்லா பார்த்து சொல்லுங்க. ஆமா இந்த பசங்க தானே? ஆமா சரி பசங்க நல்ல எப்பவுமே. சரி அவங்க கிட்டே நம்ம கேட்கலாம். ஹாய், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஸ்ரீ. என்ன பண்றீங்கம்மா? நான் 11th படிக்கிறேன். 11th படிக்கிறீங்க. சரி நீங்க என்ன ஹெல்ப் பண்ணி கொடுத்தீங்க அவங்களுக்கு? பாட்டி எடுத்து கொடுக்கல, இப்படி எடுத்து அரேஞ்ச் எல்லாம் எடுத்து பண்றது. வச்சிருக்கீங்க அப்படியா? நிஜமாவா? ஆமா. அவளுக்கு நேரம் இருக்காது பொண்ணுக்கு. சரி நல்லா படிப்பீங்களா என்ன? டீச்சர் எப்படி? டீச்சர் நல்ல ஃப்ரெண்ட்லி டைப். நல்ல ஃப்ரெண்ட்லி டைப். இது வந்து ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. வரலாறு முக்கியம்டா, பார்த்து பேசுங்க. கரெக்டா வந்துருது. கரெக்டா வந்துல்றியா? சரி நான் யோசனை பண்ணிட்டே இல்ல. ஹாய், உங்க பேர் சொல்லுங்க. சரண். சரண், என்ன பண்றீங்கம்மா? 11th படிக்கிறேன். 11th. நீங்க சொல்லுங்க, நம்ம டீச்சர் எப்படி? நல்ல டைப், ஃப்ரெண்ட்லி டைப். ஜாலியா பேசுவோம். குலு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நீங்க ஏதாவது நம்ம எல்லாம் ஸ்டூடெண்டா சேர்ந்து நம்ம ஏதாவது ரெடி பண்ணலாம்டா அப்படி ஏதாவது பண்ணிருக்கீங்களா? அப்படி இந்த வட்டம் இது வரைக்கும் யோசிக்கல, இனிமே யோசிங்க, சரிங்களா? நம்ம டீச்சர் வீட்டு குலு. சோ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது டீச்சருக்கு ஸ்பெஷல் அந்த வாட்டை செஞ்சு கொடுப்போம், ஏதாவது ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணி கொடுப்போம் அப்படின்னு அடுத்த வருடம் எல்லாம் சேர்ந்து செய்றீங்க. ஓகேவா? இங்க வாங்க, என்ன வெக்கப்பட்டு தூணுக்கு பின்னாடி நிக்கீங்க? வாங்க. இந்த மாப்பிள்ளைய பிடிச்சிருக்காப்பா? பேர் சொல்லுப்பா. என் பேர் மாதேஷ். மாதேஷ், என்ன பண்றீங்க? 12th படிக்கிறேன். 12th படிக்கிறீங்க. இன்னும் முகத்துல எல்லாம் அவ்வளவு பருவம் இருக்கு. போக மாட்டேங்குது. நம்ம வீட்டு கொலு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நீங்க எந்த வகையில உதவி பண்ணி கொடுத்தீங்க? பாட்டிக்கு எடுத்து வைக்கிறதுல எல்லாம் உதவி பண்ணி. நீங்க நான் சொன்ன மாதிரி அடுத்த வட்டம் எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ரெடி பண்ணிடலாம், சரிங்களா? ஏதாவது கிஃப்டா வாங்கி கொடுத்தீங்களா? பொம்மை ஏதாவது? பொம்மையா? இல்ல வாங்கி கொடுத்தேன். நான் தான் வைக்கப்பட்டே இருக்கேன், என்கிட்டயே திரும்பி திரும்பி கேட்கிறேன். சரி விடுப்பா. இவங்க பேர் சொல்லுங்க. ஆதிலட்சுமி. என்ன படிக்கிறீங்க? 12th. ஆதிலட்சுமி பேருக்கு ஏத்தாப்புல இருக்கீங்க. சரி, என்ன 12th படிக்கிறீங்க இல்லையா? எப்படி இவ்வளவு பசங்களுக்கு நடுவுல நீங்க ஒரு பொண்ணா படிச்சுட்டு இருக்கீங்க? தைரியம். அவன் என் தம்பி. இங்க எல்லாமே எல்லாரையும் இல்ல, இவன் என் ஃப்ரெண்டு, அவன் தம்பி. அதான் கேக்குறேன், எப்படி தைரியமா? அவன் என் தம்பி, அவனுங்க எல்லாம் தெரியும். அவனை விடுங்க, நீங்க மத்த எல்லாமே தெரியும் எனக்கு. எல்லாருமே நல்ல பசங்க. நல்ல பசங்க தானா? இப்ப சொல்லிட்டாங்கப்பா, நல்ல பசங்க. சோ நம்ம டீச்சர் வீட்டு குலு, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன், நல்லா தான் இருக்கு, ஜாலியா. நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கீங்க? அந்த பார்க் வைக்கிறதுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கீங்க. சோ பொம்மை எல்லாம் வாங்கி ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? இல்ல, அது எங்க அம்மா வரும்போது கொண்டு வருவாங்க. சரி, நீங்க நம்ம அடுத்த தலைமுறை இதை வைக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? நம்ம தலைமுறையிலேயே நம்ம எனக்கு வைக்கணும்னு ஆசை, பட் எங்க அம்மா வைக்க விட மாட்டேங்காங்க. சொன்னா பிராங்கா பேசுறது பிள்ளைங்களா? இவங்க பேசலாம். கேனி. என் பேர் கேனி. என்ன படிக்கிறீங்க? 12th தான். 12th. நீங்க சொல்லுங்க, டீச்சர் வீட்டு குலு அப்படின்னா உங்களுக்கு வருஷம் தோறும் என்ன தோணும்? நிறைய இங்கதான் தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கீங்களா? ஆமா. சோ நான் ஒவ்வொரு வருஷமும் அப்ப பாக்குறீங்கல்ல. சோ இந்த வருஷம் எப்படி வச்சிருக்காங்க, ஏதாவது தோணுச்சா உங்களுக்கு? இந்த வருஷம் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. எல்லா வருஷத்தோட இந்த வருஷம் நல்லா இருக்கு. சோ அடுத்த வருஷம் இன்னும் நல்லா நீங்க என்ன வைக்கிறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமா? பண்ணி கொடுக்கலாம், கிஃப்டா பண்ணி கொடுக்கலாம், சரிங்களா? நாங்க செஞ்சு கொடுக்குறோம் டீச்சர் அப்படின்னு உங்க பேர் போட்டு இந்த பேட்ச் அப்படின்னு சொல்லி வச்சிருங்க, சரிங்களா? தேங்க்யூ. உங்க பேர் சொல்லுங்க. சந்தோஷ். சந்தோஷ், என்ன படிக்கிறீங்க? 10th. என்ன உளறீங்க தயக்கம்? சரி சந்தோஷ், நீங்க சொல்லுங்க, நம்ம டீச்சர் வீட்டு குலு அப்படின்னா என்ன ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? ஒவ்வொரு தடவையும் வைக்காங்க. 36 வருஷமா தொடர்ச்சி வைக்காங்க. அது பெரிய விஷயம். பெரிய விஷயம் அப்படித்தானே? கண்டினியூஸா அப்படி வைக்கிறது பெரிய, ரொம்ப உண்மையிலேயே பெரிய விஷயம். சோ நம்மளும் இங்க படிச்சுட்டே இருக்குமே, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது தோணி இருக்கா? நெக்ஸ்ட் டைம் ஸ்கூல் மாதிரி வைக்கணும்னு சொன்னாங்க கோலு. அதுக்கு நீங்க எந்த வகையில உதவி பண்ணிடலாம் தானே? பண்ணிடலாம். ஓகே, நீங்க சொல்லுங்க, உங்க பேர்? சுனில் கிருஷ்ணா. என்ன படிக்கிறீங்கம்மா? 10th. நீங்க சொல்லுங்க, நம்ம டீச்சர் வீட்டு குலு என்ன தோணுது உங்களுக்கு? எப்போ வைக்கிறது? டெய்லி சுண்டல் சாப்பிடுவோம், அதெல்லாம் இந்த பிளேட் எல்லாம் பேசுவோம் ஜாலியா. இன்னைக்கு என்ன பிரசாதம் சாப்பிட்டீங்க? இன்னைக்கு லட்டு.
லட்டு. லட்டுவா? சரி சரி. அப்புறம் சொல்லுங்க, நம்ம வீட்டு குழு, டீச்சர் வீட்டு குழு, அடுத்த வருஷம் நம்ம என்ன வைக்கலாம்னு ஏதாவது ஒரு ஐடியா தோணி இருக்கா? இல்ல இந்த வாட்டமே இது வேற ஏதாவது மாத்தி வச்சிருக்கலாம் அப்படின்னு ஏதாவது தோணுதா? இப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, டெக்கரேஷன் எக்ஸ்ட்ராவாக பண்ணி அதை பண்ணலாம். பண்ணா நல்லா இருக்கும்னு தோணி இருக்கு. சரி, சொல்லியிருக்காப்புல அடுத்த வருஷம் பார்த்து நீங்க நடந்துக்கோங்க. டீச்சரை மாத்த பார்த்துருப்பாங்கல்ல. ஸோ நன்றி, தேங்க்யூ பாய்ஸ். ரொம்ப அழகா ஜாலியா இருக்கிறீங்க இந்த பருவம் அப்படி. ஸோ என்ஜாய்மெண்ட்டோட இந்த கொலு நம்ம உங்கள் தலைமுறைக்கும் தயவு செய்து இதில் 4 பேராவது உங்கள் வீடுகளில் கொண்டு போங்க அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். சரிங்களா? இது நம்ம பண்பாடு, நம்மளுடைய கலாச்சாரம். ஸோ அடுத்த தலைமுறைக்கும் தயவு செய்து நீங்கள் கொண்டு போங்க அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். சரிங்களா? உங்களுக்கு வீட்டில் வர போகிறவங்க எப்படிலாம் தெரியாது, இருந்தாலும் கொஞ்சமாவது நீயும் நம்ம கேட்டுக்கோ. ஸோ உங்கள் வீட்லேயும் கொலு வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? சூழ்நிலை எப்படி அமையுதுன்னு தெரியல. ஸோ நம்ம ராஜா டிவி இதற்காகவே இந்த மாதிரி 36 வருடம் தொடர்ந்து வச்சுட்டு இருக்க அந்த நேயருக்காக உற்சாகப்படுத்துறதுக்காக தான் ராஜா டிவி சிறப்பாக அந்த கொலு கொண்டாட்டம் நிகழ்ச்சியை நடத்தி ஒரு அன்பு பரிசு அவங்களுக்காக. நான் சொன்னது சொல்லிடுங்க. சரிங்களா? ராஜா டிவி சார்பாக அவங்களுக்காக ஒரு அன்பு பரிசு. ராஜா டிவிக்கு ரொம்ப நன்றி, சந்தோஷம். வருஷமே நம்ம வீட்டுக்கு தான் வந்தாங்க. முதல் குழு ராஜா டிவிலே நம்ம வீட்டு குழு தான். மென்மேலும் ராஜா டிவி நல்லா வளரணும், எங்கள் வீட்டுக்கும் வந்து எங்களை சந்தோஷப்படுத்தணும், அது ரொம்ப முக்கியம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நம்ம ராஜா டிவி வழங்கும் சிறப்பு கொலு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இப்போ நம்ம வந்து நெல்லை டவுன் பகுதியில் ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா சாயந்தர நேரம் அப்படிங்கிறதுனால இங்கே பக்கத்தில் அழகாக ஒரு கோவிலில் நிறைய ஃபங்க்ஷன்லாம் வச்சு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நம்ம வீட்டில் இருக்கிறாங்க. இவங்க வீட்டில் கொலுவை பற்றி இவங்க என்னெல்லாம் செய்ய போகிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ரங்கசாமி. என்ன பண்ணுறீங்க சார்? ரிட்டையர்ட் ஓய்வு சும்மா இருக்கேன். நம்ம வீட்டில் தான் கொலு வச்சிருக்கீங்க இல்லையா? எத்தனாவது வருஷம் கொலு? ஒரு 30 வருஷமா வச்சுட்டு இருக்கோம். 30 வருஷமா வச்சிருக்கீங்க. ஸோ எப்படி ஆரம்பிச்சீங்க? உங்களுக்கு ஏதாவது ஆரம்பித்து எல்லாம் என்னுடைய மனைவி, அன்பு மனைவி லட்சுமி அம்மாள் தான். அன்பு மனைவி? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அன்பு மனைவிட்ட பேசிடலாம். சொல்லுங்க. வணக்கம், உங்க பேர்? வணக்கம், என் பேர் லட்சுமி ரங்கசாமி. சொல்லுங்கம்மா. நம்ம வீட்டுல 30 வருஷம் கொலு வச்சிருக்கீங்க. முதல்ல ஆரம்பிச்சது ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? ஆரம்பிச்சது வந்து எங்க வீட்டுல பிறந்த வீட்டுல வந்து வைப்போம் வருஷம். அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சிருந்து நான் அந்த இது அப்படி சாரோட பங்கு என்னவா இருந்துச்சு கொலு வைக்கிறது? சார் எனக்கு எது கேட்டாலும் வாங்கி என்ன பண்ணி கொடுத்தாங்க? எல்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆமா, என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாங்க. அதுக்கு நல்ல மனுஷன். ஆமா.
ஆனந்தி. நீங்க சொல்லுங்கம்மா, இது உங்க வீட்டு கொலுவா? ஆமா ஆமா. ஆமா. நீங்க நம்ம வீட்டுல கொலு அப்படின்னு சொல்லி கொலு வந்துட்டாலே உங்களுக்கு என்ன ஒரு எண்ணம் வரும்? பாட்டி நல்லா சிறப்பா பண்ணுவாங்க. நீங்க ஏதாவது ஐடியா எல்லாம் கொடுத்து சேர்ந்து ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா? இல்ல ஐடியா பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு நான் ஒர்க்கிங். ஆமா. இருந்தாலும் நம்ம இந்த வாட்டம் ஆச்சி நம்ம ஃபேமிலில இப்படி வச்சிருக்காங்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நீங்க வந்து அவங்க கூட ஹெல்ப் பண்றதே ஒரு பெரிய விஷயம். ஆமா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சரோஜா. நீங்க கொலு பார்க்க வந்திருக்கீங்களா? வீடு இங்க காம்பவுண்ட் தான். சரி சரி. உங்க வீட்டுல கொலு அடிக்கடி வந்து பாப்பீங்களா? வருவீங்க. ஏதாவது பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கீங்களா? எல்லாம் உண்டு. ஆமா. சரி. உங்க வீட்டுல என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு? எல்லாமே அவங்க வந்து கோயிலில் செய்கிறது சிறப்பு, அதே மாதிரி வீட்லேயும் அந்த மாதிரி நல்லா சிறப்பாக செய்வாங்க. வர்றவங்கள மரியாதை செலுத்துறது ரொம்ப அதான் பார்த்தா அவரை மனுஷனை பார்த்தாலே தெரியுது. எல்லாம் இவங்க பேர் சொல்லுங்க. திவ்யதர்ஷ். என்ன படிக்கிறீங்க? நான் 6th படிங்க. எங்க வீட்டுல கொலு பாத்தீங்க இல்லையா? என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு? இதுல எல்லாமே எல்லாமே பிடிச்சிருக்கு. இதுல ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இது ஏன் இங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு ஏதாவது கேள்வி கேட்டிருக்கீங்களா? அதான் கேட்கல. இனிமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா? இந்த இதோட என்ன அர்த்தம், இந்த கதை என்ன அப்படி ஏதாவது கேட்டுக்கோங்க சரிங்களா? இவங்க பேச பேர் மகாலட்சுமி. என்ன படிக்கிறீங்க? 7th படிக்கிறேன். 7th. நீங்க வீட்டுல கொலு பாத்தீங்க இல்லையா? பாத்தீங்களா? பார்த்தேன். என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு? அந்த பெரிய பொம்மை ரொம்ப பிடிச்சது. சரஸ்வதி வீணையை வச்சு வாசிக்கிறது இல்ல, அது போய் அவங்க பேர் என்னன்னு கூட தெரிஞ்சுக்கல, அப்படிதானே? தப்பு. வணக்கம். இவங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கர்ணா. கர்ணா, என்ன பண்றீங்கம்மா? நான் 5th standard. 5th படிக்கிறீங்க. சோ நம்ம வீட்ல இந்த கொலு பாத்தீங்க இல்லையா? என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சு. எல்லா விஷயம் பிடிச்சிருக்கு. அது ஏதாவது உங்களுக்கு கதை தெரிஞ்சிருக்கா? ஏதாவது சொல்லலாமா? வேணாம் சொல்லலாமா? நல்ல சொல்லுங்க. என்னது, என்ன பண்ணுவீங்க நீங்க? என்ன பண்ணுவீங்க? டெய்லி காலையிலயும் சாயங்காலம் பூஜை. பூஜை நீங்க தான் பண்ணுவீங்களா? அதை சொல்ல மாட்டேன்றீங்க. என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா சொல்லணும். என்ன பண்ணுவீங்க? திருவாசகம் படிச்சு பூஜை பண்ணுவீங்க. சொல்லுங்க, அது என்ன பண்ணுவீங்க? நான் டெய்லி பாட்டு படிச்சு பூஜை பண்ணுவீங்க. நல்ல நீங்களே பண்ணிருவீங்க. எனக்கு கூட பூஜை பண்ண தெரியாதுடா. தேங்க்ஸ்டா. தேங்க்யூ. உங்க பேர் சொல்லுங்க. மருத்துவம். என்னம்மா? மருத்துவம். சரி. நீங்க என்ன படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? அந்த கொலு எல்லாம் பாத்தீங்களா? நீங்களே ஒரு பொம்மை மாதிரி தான் இருக்கீங்க. ஏதாவது பிடிச்சிருக்கா உங்களுக்கு? என்ன பிடிச்சிருக்கு? சிவன். சிவன் பிடிச்சிருக்கா? ஓகே. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. கௌதம் விஸ்வநாதன். என்ன படிக்கிறீங்கம்மா? 5th standard. சரி. நம்ம வீட்டுல கொலுவில என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு? எல்லா பொம்மையும். நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? வச்சிருக்கிறதுல ஏதாவது தெரிஞ்சுக்கணும்ல. ஸ்கூல்ல மட்டும் ஏன் எதுக்குன்னு கேக்குறீங்க, வீட்டுல கேக்குறீங்கல்ல, அத மாதிரி இங்க தெரிஞ்சுக்கணும்ல. இது என்னதுங்க, இது என்னதுன்னு கேட்கணும் சரிங்களா? கேட்டு தெரிஞ்சுக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. அவங்க பேசுவோம். ஸ்ரீவேணி. என்ன படிக்கிறீங்க? 10th standard. நீங்க சொல்லுங்க. அவங்க வீட்டுல குரு நீங்க பார்க்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. அந்த சரஸ்வதி பொம்மை ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க சரஸ்வதி தேவியை மனசுல நினைச்சிட்டு ஏதாவது வேண்டிக்கிட்டீங்களா? என்ன வேண்டிக்கிட்டீங்க? நல்லா படிக்கணும். நல்லா படிக்கணும்னு வேண்டிக்கிட்டீங்க. நல்ல வேலை, அதுவா தெரிஞ்சிருக்கீங்க. உங்க பேர் சொல்லுங்க. பிரகதி. பிரகதி, என்ன படிக்கிறீங்கம்மா? 6th. நீங்க சொல்லுங்க. நம்ம வீட்டுல கொலு அப்படி இல்ல, இதெல்லாம் பாத்தீங்கல்ல, உங்களுக்கு என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு? இது ஏன் வைக்கிறீங்க அப்படின்னு ஏதாவது கேட்டிருக்கீங்களா சார்கிட்ட? இல்ல, வந்து பாப்பீங்க. இது என்ன கையில? கோலாட்டம். நீங்க சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. மை நேம் இஸ் பிரதீபா. என்ன படிக்கிறீங்க? 7th. இவங்க வீட்டுல கொலு பாத்தீங்கல்ல, உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்குதா? எனக்கு அந்த சரஸ்வதி பொம்மையும் அப்புறம் இந்த சைடுல முருகர் சிலையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கோலாட்டம் வச்சிருக்கீங்கல்ல, கோலாட்டம் அடிப்பீங்களா நீங்க? லேசா அப்படி நின்ன இடத்துல எப்படி ஏதாவது மூவ்மெண்ட் பண்ணலாமா? பண்ணுங்க. அவங்க மேல அடிச்சிடாங்க. ஓகே, தேங்க்யூடா. அழகா பண்ணீங்க. தேங்க்யூ. உங்க பேரு? ஸ்ரீஹரிணி. என்ன படிக்கிறீங்க? 7th. நீங்க சொல்லுங்க. இந்த கொலு அவங்க வீட்டுல பாத்தீங்கல்ல, என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு? ஏதாவது நீங்க விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்ல. ஓகே, கண்டிப்பா இனிமே தான் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா? என்ன வச்சிருக்கீங்க, என்ன ஏது அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். சரி, 2 லைன் பண்ணி நீங்க திருவாசகம் பூஜை பண்ண 2 லைன். முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரை சத்தி சரவண முத்தி கொருவித்து குருபரையன ஓதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரு 30 மூவர்க்க தமரர் மடி பேட்ன 10 தலை தத்த கணைதொடு ஒற்றை கிரி மத்த பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக 10 தத்தை கடவிய பச்சை புயல் மச்ச தகு பொருள் பட்சத்தோடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே திக்கு பரியட்ட பைரவர் தொக்கு தொகு 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 சித்திர பௌரிக்கு திரிகடகயன ஓத
கொட்புற்றல நட்பற்ற அவனுரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து பட ஒத்த பொறவல பெருமாளே. ரொம்ப அழகா பாடுங்க. இது வந்து மனப்பாடம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்ல, அப்படிப்பட்ட சொற்கள் உள்ளது. நீங்க என்ன சொல்றீங்க? ஏதோ 4 லைன் பண்ணுங்க. சரி விடுங்க. ஸோ நான் நிறைய பேர் நம்ம வீட்டில் கொலு பார்க்க வந்துட்டு இருக்காங்கய்யா. இது வந்து அடுத்த தலைமுறைக்கு இது போகுமா அப்படிங்கிறது என்னோட கேள்வி. ஏன்னா இந்த பிள்ளைங்களாம் வந்தோமா அது பொம்மை அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் எடுத்து சொல்லணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அடுத்த தலைமுறைக்கு இது கொண்டு போகுமா? உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கு? கொண்டு போகும் எல்லாம் வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமா, ஏன்னா இந்த பிள்ளைங்களுக்கு இப்பவே நீங்க வச்சுட்டீங்க, அடுத்த தலைமுறை இது வைப்பாங்களா? வைக்கிறதுக்கு நம்ம வந்து அதை ஊக்குவிக்கணும், சொல்லி கொடுக்கணும்ல. இந்த தம்பி அழகா சொன்னாங்கல்ல, அந்த ஆர்வம் தானா இந்த வயசுலயே வந்தாதான் அவங்களுக்கு கொலு வைக்கலாம் நிறைய ஆர்வம். திருவாசகம் எல்லாமே நல்லா படிப்பான் எல்லாம். சரிங்கம்மா. ஸோ நீங்க உங்களோட இந்த விஷயத்த நிப்பாட்டிடாம உங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கும் தயவு செய்து இது கொண்டு போறதுக்கு நீங்க வந்து ஹெல்ப் பண்ணணும். ஸோ சிறப்பா இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் வர இடத்துல இதோட விஷயங்களை நீங்க சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நாங்க கேட்டுக்கிறோம். ஸோ நீங்க தொடர்ந்து நிறைய வருடங்கள் இதே மாதிரி சிறப்பா நவராத்திரியை கொண்டாடணும். உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக நம்ம ராஜா டிவி இந்த நிகழ்ச்சியை நடத்தி உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு.
நம்ம ராஜா டிவி வழங்கும் சிறப்பு குலு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நாம் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ராமையன்பட்டி பகுதியில் இருக்கிற ஒரு அருமையான நகர், நல்ல ஒரு ஏரியா, காத்தோட்டமான ஏரியா. வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு நல்ல வீட்டில் ஒரு நல்ல ஒரு கொலு அமைப்பில் ஒரு அழகான மக்களோடு நம்ம கேட்க இருக்கிறோம். இவங்க வீட்டு கொலு என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத கேட்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் காயத்ரி தேவி. சொல்லுங்க, இது நம்ம வீட்டில் எத்தனாவது வருட கொலு? 4வது வருட கொலு. 4வது வருடம். பார்த்தா 4வது வருஷ கொலு அப்படிங்கிறத அடிச்சு சத்தியம் பண்ணா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப அழகா ஒரு கோவில் உள்ள வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. இது ஸ்பெஷல் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ரசிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா அம்மனோ ஒரு யானையோ எடுத்துக்கிட்டாலும் கூட அந்த முக லட்சணம் ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம எல்லார் வீட்லயும் பொம்மை பார்த்துருக்கோம், அது இருக்கும். ஆனால் அந்த லட்சணங்கிறது அமைஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் எல்லா பொம்மையுமே அந்த ஒரு லட்சணத்தோடு ரொம்ப அழகா இருக்கு. அதுக்கே உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நவராத்திரி தொடர்ந்து 9 நாள் பூஜை பண்ணிட்டு இருப்போம். ஆனா கொலுவா வைக்கிற பழக்கம் எங்க வீட்டுல இல்லை. கொலு வைக்கிறோம் அப்படின்னா அதை தொடர்ந்து எல்லா வருஷமும் எடுத்துட்டு போகணும். அதனால வைக்கலாமா வேணாமாங்கிற ஒரு எண்ணம். முதல் வருடம் 9 பொம்மை, என்னோட ஆசைக்காக 9 பொம்மை மட்டும் வச்சு நான் கொலு பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுற, இன்னும் கொஞ்சம் பண்ணலான்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூவாக 4 வருஷம் பொம்மை நம்ப முடியல, எங்களை ஏமாத்துறீங்களான்னு எனக்கு தெரியல. இல்லை, முதல் வருஷம் நீங்கள் தான் எடுத்தீங்க, அதனால ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. சரி, ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா இவ்வளவு பொம்மைகள் இவ்வளவு 4 வருஷத்துல கலெக்ட் பண்ண. ஏன்னா நிறைய பேர் பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க இந்த பொம்மை வேணும்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லி வச்சிருவோம், எங்க கிட்ட இருந்து அட்வான்ஸ் ரூபாயை போட்டு உங்களுக்கு இது வேணும்னு சொல்லி வச்சு அப்புறம் தான் எங்களுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி. இல்ல, உண்மைதான். இதுல நிறைய பொம்மைகள் மதுரையில காஞ்சிபுரம், மதுரை காஞ்சிபுரம் அப்படி ஏரியால செய்யறாங்க, மேனுஃபேக்சர்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட சொல்லி இந்த மாதிரியான பொம்மைகள் வேணும் அப்படின்னு செய்ய சொல்லி வாங்கின பொம்மைகள் தான் நிறைய. இதுக்காகவே ஒரு பங்கு நீங்க செலவு பண்ணி? ஆமா, நான் ஹோம் பேக்கர், வீட்டுல இருந்து கேக் சேல் பண்ணுவேன். ஸோ என்னோட பிஸ்னஸ்ல வர அமௌண்ட்ல நான் கொலு பண்றது அந்த அமௌண்ட்ல இருக்க மணி வச்சுதான் நான் பொம்மைகள் எல்லாம் இதெல்லாம் நீங்க சம்பாதிச்சது. ஸோ ரொம்ப நன்றி. இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறைய சேலையா அடிக்க வச்சிருப்போம், நீங்க பொம்மையா அடியில சேலையும் வாங்கிட்டு இருந்தேன். கொலு ஆரம்பிச்சதுக்கப்புறம் பொம்மைகள் மேலே ஆர்வம். எல்லாரும் வைக்கிற மாதிரியான பொம்மைகள் வைக்கக்கூடாதுன்னா எல்லாருக்கும் புது புது பொம்மைகள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் நிறைய பொம்மைகள் தேடி வாங்கினேன். ஆமாம். ஸோ இந்த வருஷம் அப்படி நீங்கள் வைக்கும்போது இந்த வருஷம் நம்ம ஏதாவது தீம் வச்சு வைக்கணும்? ஆமாம், எல்லா வருடமும் முதல் வருடம் தவிர்த்து மற்ற எல்லா வருடமும் தீம் பேஸ்டு தான் நான் கொலு வைக்கிறேன். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 5 தீம் வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா ஜெயபுவனம் அப்படிங்கிற தீம். அப்படின்னா ஒவ்வொரு புவனத்திலையும் ஒவ்வொரு அம்பாள் வசிக்கிறதா ஐதீகம். அதுல ஜெயபுவனம் அப்படிங்கிறது துர்காதேவி வசிக்கிறதா புராணங்கள்ல சொல்றாங்க. ஸோ துர்காதேவி வசிக்கிறனால இந்த படியில துர்க்கை மட்டுமே நான் வச்சிருக்கேன். அதுலயுமே பட்டீஸ்வரம், தமிழ்நாட்டுல பட்டீஸ்வரம் தான் துர்க்கைக்கே விசேஷமான கோவில். ஸோ பட்டீஸ்வரத்துல இருக்க துர்க்கை மேட் டு ஆர்டர். அம்பாள் அவங்க மடிசார் கட்டியிருப்பா, கையில கிளி வச்சிருப்பா. ஸோ இந்த மாதிரி துர்க்கை, பட்டீஸ்வரம் துர்க்கை ரொம்ப பிரசித்தமான கோவில். ஸோ அவங்கள மையப்படுத்தியும் இவங்க மகா சண்டிங்கிறவ தான் துர்காலட்சுமி சரஸ்வதி 3 பேரோட ஸ்வரூபம். ஸோ அதனால சண்டி. இவங்க நவ துர்க்கை, 9 துர்க்கை. நார்த் இந்தியாவில் இந்த நவ துர்க்கைக்கு தான் நவராத்திரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ 9 துர்க்கையான வடிவமும் இது நவசக்தி. துர்க்கையிலிருந்து வந்த 9 சக்திகள் பேர் நவசக்தி. அந்த நவசக்திக்கும் ஒவ்வொரு குணாதிசயம், காளி, மனோன்மணி, ரவுத்ரின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பேர். ஸோ அந்த நவசக்தி வச்சு ஜெயபுவனம்னு ஒரு கான்செப்ட். ஆமாம், முதல்ல லலிதாம்பிகை தர்பாரோட தான் கொலு ஆரம்பிக்கணும். துர்காலட்சுமி சரஸ்வதியும் வைக்கலாம். லலிதாம்பிகை தர்பாருங்கிறதா இப்படிதான் அம்பாள் மேல ஆட்சி பண்றா உலகத்தை அப்படிங்கிறது. ஆமா, ஸோ அதனாலதான் லலிதாம்பிகை நடு மையத்திலையும் லக்ஷ்மி சரஸ்வதி 2 பக்கமும். அவங்களோட படை தளபதி வாராகி அம்பாள். சேனாதிபதி மந்திரினி நம்ம ராஜ மாதங்கி, பச்சை நிறத்துல இருப்பாங்க. இந்த ராஜ மாதங்கி பீடம் தான் நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். அதனாலதான் மீனாட்சி அம்மனும் மரகத கலந்த பச்சை நிறத்துல இருக்கிறாங்க. ஆமா. இந்த பக்கம் பாலாம்பிகை, லலிதாம்பிகையோட பெண் சக்தி. இவங்க எல்லாரும் தான் ராஜ பரிபாலனம் பண்றாங்க.
பாலாம்பிகை அப்படிங்கிறது இந்த ஒரு இதுல நான் இன்னைக்கு இங்கதான் பார்த்திருக்கேன். பாலாம்பிங்கிறது அம்பாளுடைய பெண் சக்தி. பண்டாசுர வதம் நடக்கும். அதுல அம்பாள் அந்த பண்டாசுரனோட பசங்களை அழிக்கிறதுக்காக அம்பாளுக்கு வந்து ஒரு குழந்தை ஸ்வரூபம் தேவைப்படும். அவ உள் சக்தி எப்படி வந்து முருகர் வந்து சிவன் பெருமானோட சக்தி அம்சம், அதே மாதிரி அம்பாளோட அம்சம் வந்து பாலாம்பிகை. இதெல்லாம் நான் இங்கதான் பாக்குறேன். ரொம்ப அழகா அதெல்லாம் இதுவும் அவங்களும் ஒரு தீம். மேல வந்து பால சக்தினே வச்சிருக்கோம். பாலாம்பிகை, ஆண்டாள் நாச்சியார், கோதை ஆண்டாள், அது வந்து மீனாட்சி, தாளப்பருவ மீனாட்சி கடைசி இருக்கிறவங்க. அது என்னன்னா மீனாட்சி பிள்ளை தமிழ் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. அதுல வந்து தாளப்பருவம் இருக்கு. மீனாட்சி வந்து இப்படி தாளம் போட்டுட்டு கேக்குற மாதிரி. ஸோ அதனாலதான் அவ வந்து தாளம் போட்டு வரவங்களோட. எந்த ஊர்ல? மதுரை மீனாட்சி தான். அப்படியா? ஆமா, மீனாட்சியோட பாலஸ்வரூபம். இல்ல, மீனாட்சி பிள்ளை தமிழ்ல உங்களுக்கு இது வரும், தாளப்பருவம். இல்ல, நான் இந்த ஸ்வரூபம் இது இல்ல, இந்த ஸ்வரூபம் வந்து நாங்களே அந்த மீனாட்சி பிள்ளை தமிழுக்கு ஏத்த மாதிரி நாங்க பண்ணுவோம். அப்படி சொல்றீங்க? என்னோட சித்தி வீட்டுல மீனாட்சி பேர் வந்து கடம்பவன வாசினின்னு பஞ்சலோகத்துல வீட்டுல ஆராதனை பண்றாங்க. அவங்க பேர் வந்து கடம்பவன வாசினி. சோ அவ வந்து ஒரு குழந்தையா நாங்க எங்க ஃபேமிலி, அதாவது நாங்க குடும்பத்துல இது பண்றதுனால நவராத்திரி கொலு வைக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஸ்வரூபம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியை வந்து நாங்க பண்ணிருக்கோம். மேட் டு ஆர்டர் அவங்க. சரி சரி. இல்லை, உண்மையிலேயே நீங்கள் நிறைய யோசிச்சிருக்கீங்க. நிறைய பேர்ட்ட நாங்கள் கேட்குறோம், நீங்கள் என்னெல்லாம் ரெடி பண்ணுவீங்க, என்ன யோசிப்பீங்க அப்படின்னா உண்மையிலே நீங்கள் தான் நிறைய யோசிச்சிருக்கீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த நிஜமாவே அந்த அம்மன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முகம் அப்படி லட்சணமா எனக்கெல்லாம் அப்படி தாயே அப்படின்னு விழுந்துடலாம் போல அந்த மாதிரி. அவங்களுமே வந்து மகாலட்சுமி வந்து மோல்டு போட்டு செஞ்சோம். ஆமா, வரலட்சுமி நோம்பு தீம். அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்காங்க. இன்னொன்னு அது வந்து ஆடி தபசு நாயகி. அது வந்து ஸ்பெஷல் என்னன்னா சங்கரன் கோவில் நமக்கு எவ்வளவு விசேஷம். அங்க வந்து கோமதி அம்மன் தான் தபசு பண்ணி சங்கரன் நாராயணரையும் ஒரே உருவத்துல கொண்டு வரா. சோ அந்த தபசு பண்றது, அப்புறம் அவ தபசு பண்ணும்போது பசுக்கள் நிறைய சூழ்ந்திருந்தது அம்பால தேவர்கள் ரூபத்துல. சோ அதனாலதான் அவ பேர் கோமதி. கோனா பசு இல்லையா, மதிங்கிறது நிலவை குறிக்கும். சோ அதனாலதான் அவ பேர் வந்து கோமதி. அந்த அந்த ஸ்ட்ரக்சர் அம்பாள் வந்து நம்மள மாதிரிதான் அங்க புடவை கட்டியிருப்பா. வந்து மடிசார் அவ்வளவா கெட்டுறது இல்ல. இன்னொன்னு தங்க பாவாடை தான் அவளுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஸோ தங்க பாவாடையிலயும் அவளை காட்டணும், அதுதான் அவளுக்கு அங்க விசேஷமே இல்லையா. வந்து பாவாடை சட்டை போட்டு ஒரு சின்ன குழந்தை மாதிரிதான் அம்பாள் அங்க இருப்பா. நிறைய நல்ல விஷயங்கள் உங்க வீட்டுல பார்த்தோம், எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை எப்படி நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ரூம்ல வந்து நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து நாங்க வந்து படுக்கிறது கிடையாது. ஏன்னா இங்க வந்து நித்தியப்படி பூஜைகள் இங்க வந்து நடக்கும். கண்ணனும் இங்க மகாலட்சுமி மேல இருக்கிறனால. ஸோ பொம்மைகளை வந்து சின்ன சின்ன பொம்மைகளை மட்டும் பெட்டியில க்ளோஸ் பண்ணிட்டு பேப்பர் போட்டுட்டு பபிள் ரேப் போட்டு ப்ரிசர்வ் பண்ணிட்டு நாப்தலின் பால் போட்டுரும். அப்படின்னா தான் அந்த சின்ன சின்ன பூச்சிகள் வராம இருக்கும். மீதம் இந்த மாதிரி பெரிய பொம்மைகள் எல்லாம் வந்து பேக் பண்றது சிரமம். ஸோ அவங்கள ஜஸ்ட் ஒரு பேப்பர் வச்சு ஃபோல்ட் பண்ணிட்டு அப்படி ஓப்பனாவே நாங்க கவர் போட்டு பேக் பண்ணி, ஏன்னா இங்க நாங்க பயன்படுத்தாதனால அப்படி நாங்க. இங்க ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார், அவரை அவரை கூப்பிடுங்க, 2 வார்த்தை அவரை கேட்டலாம்ல. வாங்க, அவங்க பேர். இது எல்லாத்துக்குமே வந்து பின்னாடி இருந்து இந்த விஷயங்கள்லாம் உறுதுணையா ஊக்கம் கொடுக்கறது சார் தான் இல்ல? உங்க பேர் சொல்லுங்க சார். என் பேர் முத்து, எலக்ட்ரிக்கல் கடை வச்சிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்றது வந்து அவங்க மட்டுமே முடியாது. கண்டிப்பா நீங்க பின்னாடி இருந்து இயக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும், ஒரு ஐடியா கொடுக்கறதுக்கோ இல்ல நீ பண்ணு அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு ஆள் வேணும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்களுக்கு டைம் கொடுத்ததுக்கும் அவங்களுடைய சம்பாத்தியத்தை நீங்க இதுல பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றதுக்கும் பெரிய மனசு. ஆன்மீகத்துல இருக்கிறதும் தப்பே கிடையாது. ஆன்மீகத்தை வளர்க்கிறது தான் நல்லது. அதனால நான் அதுக்கு எந்த விதமான ரொம்ப சப்போர்ட்டா வாழ்த்துக்கள் சார். ஹாய், உங்க பேர் சொல்லுங்க. அங்க பாக்க கேமரா பாருங்க. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கைனிகா. என்ன படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். எல்கேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எல்கேஜியா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். சரி, படிக்கிறீங்க. இப்போ ஏதாவது பாடலாமா 2 லைன்? நீங்க மைக்கை நான் பிடிச்சிக்கிறேன், நீங்க ஏதாவது பாடுங்க. திருப்பாவை ஏதாவது சொல்லுவீங்களா? சொல்லுங்க. மகளை திங்கள் மதி நீரன் நன்னாள் பார்த்துட்டு சொல்லுங்க, அப்பதான் உங்க முகம் அழகா இருக்கும். நீராத போலவி போல நேரியில் சீமல்கோ ஆய்பாதி செல்வ சிறுமிகை தூரை தொதுகொலிலன் நந்த கோப்பன் குமரன் ஏறாத கண்ணி எசொலிலி சிங்கம் காமேகம்
கலைமுகம் போல் முகந்தார் நாராயணனே நமக்கு பதி தருவான் பாரேர புகழ் பதித்தேயோதன் பாவாய். ஓ சூப்பரியா, கண்டிப்பா அந்த மழலை பேச்சு கேட்டு அந்த அம்மனோ நாராயணனோ பெருமாளோ உடனே வந்துருவார். அந்த மழலையில் நீ பாடினது ரொம்ப அழகா இருந்தது. நாங்க இந்த வருஷம் எங்களுடைய கேள்வி என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தலைமுறையில நீங்க வச்சிட்டு இருக்கீங்க, நம்ம வந்துட்டு இருக்கோம். அடுத்த தலைமுறை பாப்பா மாதிரி அடுத்து உங்களுக்கு அடுத்த தலைமுறை இதை கொண்டு போவாங்களா? கண்டிப்பா உங்களுக்கு நாங்க வந்து அவங்க சின்னதுல இருந்தே நாங்க ட்ரெயின் பண்ணிடுவீங்க. பார்த்தா தெரியுது பூஜை எல்லாத்துலயுமே இன்வால்வ் பண்றோம் குழந்தைய. ஆமா, அதனால ஆர்வம். இந்த அளவு செய்வாங்களா இல்லையா தெரியும், ஆனா இதை ஓரளவாவது எடுத்து செய்வாங்கிற நம்பிக்கை. நம்ம அவங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றது இல்ல, அவங்களோட சூழ்நிலை எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். ஆனா நம்ம அளவுக்கு எல்லாம் எதிர்பார்க்க கூடாது, அவங்களால எது முடியுதோ அதை செஞ்சு கண்டிப்பா நீங்க வந்து அவங்கள செயல்படுத்துறதுக்கு பின்னாடி இருந்து எங்களோட இந்த வட்டம் என்னோட எண்ணம் ஸ்பெஷலா அப்படிதான் இருந்துச்சு. இத்தனை வருஷமா நம்ம பண்ணிருக்கோம், அடுத்த தலைமுறை இதை கொண்டு போவாங்களா அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு. ஸோ நிறைய வீடியோல பார்க்கும்போது கண்டிப்பா வரும் அப்படின்னு நாங்க நம்புறோம். ஸோ மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நம்ம ராஜா டிவி இந்த வட்டம் குழு கொண்டாட்டம் அவங்க நடத்தி உங்களை மாதிரி நேயர்களை உற்சாகப்படுத்துறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக ஒரு அன்பு பரிசு, சரிங்களா? நம்ம ராஜா டிவி சார்பாக ஒரு அன்பு பரிசு, சரிங்களா? தேங்க்யூ. ஓகே, இந்த மாதிரி நிறைய நீங்க வாங்கியிருப்பீங்க. ஆமா உங்ககிட்ட இருந்தும் நாங்க இந்த மாதிரி பரிசுகள் வாங்கியிருக்கோம். JPWRன்னு சொல்லிட்டு டெல்லியில ஒரு டீம் இருக்கிறாங்க, அவங்க வந்து கின்னஸ் ரெக்கார்டு இவங்கெல்லாம் பண்றவங்க. லாஸ்ட் இயர் கொலுவுக்கு வந்து கான்டெஸ்ட் நடத்தியிருந்தாங்க. அதுல நாங்க வந்து திருப்பாவைக்காகவே ஆண்டாளை மையப்படுத்தி ஒரு கான்செப்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்காக எனக்கு பெஸ்ட் கொலு அப்படின்னு சொல்லிட்டு வின்னர் அவார்டு வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி மேலும் நீங்க நிறைய அவார்ட்லாம் வாங்கணும்னு சொல்லி எங்க ராஜா டிவி சார்பா மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கும் நன்றி. நேரம் பார்க்காம சிரமம் பார்க்காம வந்து எங்களுக்காக எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. Thanks to all our well-wishers and supporters, and especially for our guy, Santosh. So he is a very patient. He is the one making us this is very successful trek for EBC. So she is a 6 years kid. So she is the youngest kid achiever in Tamil Nadu.
நம்ம ராஜா டிவி வழங்கும் சிறப்பு கொலு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இப்போ நாம இருக்கிறது பார்த்தீங்கன்னா ராமையம்பட்டி பகுதியில் ஒரு நேர் வீட்டுக்கு வந்திருக்கோம். மணி எத்தனை தெரியுமா? கிட்டத்தட்ட 11 கிட்ட ஆக போகுது. ஆனாலும் கூட இவங்க வீட்டை நாங்கள் வெயிட் பண்ணுறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றியை நம்ம சொல்லிக்கலாம். அப்படி ஒரு எல்லாருமே ஆர்வத்தோடு இருக்கீங்க அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட எப்படி கொலு வச்சுருக்காங்க என்ன அப்படிங்கிறத கேட்கலாம். ஸ்பெஷலாகவும் நிகழ்ச்சியில் இருக்குது, தொடர்ந்து பாருங்கள். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். லலிதா என் பேர். நீங்கள் சொல்லுங்கள், எத்தனாவது வருஷம் இது நம்ம வீட்டில்? 26வது வருஷம். 26வது. தொடர்ந்து அப்படி வச்சுட்டே வந்துட்டு இருக்கீங்க? ஆமா, தொடர்ந்து வச்சுட்டே விடாம வைக்கிறோம். இந்த வருஷம் ஏதாவது புதுசா வச்சிருக்கீங்களா இல்ல இல்ல ஆன்மீக இதுதான், பழைய பொம்மைகள் எல்லாமே அப்படியே தான் வச்சிருக்கிறோம். இந்த வருஷம் பாப்பா வந்து கைவினை பொருள் 2 செய்து வச்சிருக்கா. அதுல அந்த மதுரை மீனாட்சி மேல வாங்கி வச்சிருக்கிறோம். வாங்கி புதுசா வாங்கி வச்சிருக்கோம். நம்ம வீட்டுல கொலு அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும், நிறைய விஷயங்கள் உண்டு தெரியும். இந்த வாட்டம் நிறைய அவங்க வந்து பாப்பாவுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அது நம்ம பாப்பா கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதுவும் ஸ்பெஷலான ஒரு பாப்பா கூட நான் இன்னைக்கு நிற்கிறேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம், பெருமையாக இருக்குது. இப்போ யாருக்கிட்ட நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டி ட்ரெக்கர் அப்படிங்கிற ஒரு கிரேட் யூடியூபரில் கிரேட் அந்த மேலே மலையில் ஏறி சாதனை பண்ணியிருக்காங்க இந்த வயசுலேயே. அந்த பாப்பா கிட்ட நான் நிற்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஹாய், உங்கள் பேர் சொல்லுங்கள். லலித் ரேணு. அங்கே நீங்கள் பாருங்கள், சரிங்களா? என்ன படிக்கிறீங்க? 2nd ஸ்டாண்டர்டு படிக்கிறீங்க. இந்த குட்டி ட்ரெக்கர் அப்படின்னா நீங்கள் தானா? அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எதனால அந்த பேர் வந்துச்சு? எதனால அந்த பேர் வச்சீங்க குட்டி ட்ரெக்கர் அப்படின்ட்டு? நீங்க எடுத்து கொடுங்க பாப்பாவுக்கு. நின்று பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன பண்றீங்க நீங்க? நான் சின்ன வயசுல ட்ரெக்கிங் பண்றேனால. இதை விட சின்ன வயசுல? இப்போ பெரிய வயசா உங்களுக்கு? சரி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஃப்ளோல நம்ம சொல்லுங்க சொல்லுங்க. நான் 2 வயசுல இருந்து ஆரம்பிச்சனால வந்து குட்டி ட்ரக்கர் அப்படின்னு அதுல இருந்து வச்சிருக்கோம். அப்படிங்களா? 2.5 வயசுல என்ன பண்ணீங்க? 2 வயசுல ட்ரெக்கிங் ஆரம்பிச்சப்ப. ட்ரெக்கிங்னா எங்கெல்லாம் பண்ணிருக்கீங்க, என்ன பண்ணிருக்கீங்க? ட்ரெக்கிங் வந்து ட்ரெக்கிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்ல என்னது? மலை மேல ஏறுறது தானே? ஆமா. அதை நீங்க சொல்லணும்ல. எந்த மலையெல்லாம் ஏறி இருக்கீங்க இது வரைக்கும்? சிறுமலையில வெள்ளிமலை, அதுக்கப்புறம் சதுரகிரி, ஹரியர் ஃபுட், தாடகி நாச்சியம்மன், பிரம்மகிரி, ஹரிச் தஞ்சகட், ஹரியர் ஃபுட், கேதார்நாத், கண்ணகி மலை, பர்வதமலை, இந்த மாதிரி ஒரு 40 மலை போயிருப்பேன். 40 மலை? எனக்கு மூச்சு வாங்குதுடா சாமி. இந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க இந்த மாதிரிலாம் ஏறுறதுக்கு? யார் ஐடியா கொடுத்தாங்க? ஃபஸ்ட்டு நான் சிறுமலை எப்போதும் வந்து நான் சைட் சீயிங் அந்த மாதிரி ஃபால்ஸுக்கு தான் போவோம். அப்போ போகும்போது ஒரு மலையில் கீழே இறங்கி இருந்தவங்கள பார்த்து எனக்கும் மேலே ஏறணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. அதனால ஏறிட்டீங்க. ஆமாம். யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க? இது ஏறு, நீ தைரியமா ஏறு அப்படின்னு ஹெல்ப் பண்ணிருக்கணும்ல. கீழே இறங்கி வரவங்க ஒரு சில பேர் சொன்னாங்க மேலே இந்த மாதிரி மலை இருக்கு போங்கன்னு. இல்லப்பா, உனக்கு வீட்டுல யார் ஹெல்ப் பண்ணாங்க? இது ஏறதுக்கு கண்டிப்பா எல்லா பேரண்ட்ஸும் ஒத்துக்க மாட்டாங்கல்ல. அப்பா அம்மா என்ன பண்ணாங்க? அப்பா அம்மா என்ன பண்ணாங்க? நீங்க தான் சொல்லணும். அப்பா அம்மா நீ தைரியமா ஏறு சொன்னாங்களா? அம்மா. அப்பா என்ன சொன்னாங்க சொல்லுங்க. அப்பா என்ன சொன்னாங்க? நீ ஏறு, நான் பாத்துக்கிறேன் சொன்னாங்களா? அம்மா என்ன சொன்னாங்க? உங்களுக்கு எப்படி உதவியா இருந்தாங்க அம்மா அப்பா? நீங்க ஏறுங்க பாப்பா பாத்துக்கலாம் அப்படி சொன்னாங்களா? தைரியம் என்ன சொன்னாங்க? தைரியம் கொடுத்தாங்களா? என்ன சொன்னாங்க? என்ன இவ்வளவு நேரம் யோசனையா? சரி, சமீபத்துல நீங்க எங்க போய் இந்த மாதிரி மலை மேல ஏறிட்டு வந்தீங்க? எவரெஸ்ட் அந்த மாதிரி இது போனீங்களா? எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் அங்க போனீங்களா நீங்க? அதுதான் உங்களுக்காகவே இந்த வாட்ட குருல ஸ்பெஷலா வச்சிருக்காங்கல்ல. அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? அது ஏறும்போது உங்களுக்கு ஒரு படபடான்னு இல்லையா? எப்படி இருந்துச்சு? அதை காட்டி சொல்றீங்களா? சொல்லுங்க. அதை பார்த்தோன்னே ஒரு சொல்றீங்க, சொல்லுங்க. வெளியிலேருந்து பெங்களூருக்கு போனோம். அடுத்து அங்கே பெங்களூர்லேருந்து வந்து காட்மாண்டு, நேபாள் டைரெக்டாக அங்கே போயிட்டோம். காட்மாண்டுலேருந்து ராமேச்சாப்புக்கு அன்றைக்கி நைட் 1 மணிக்கு வேனில் போனோம். அன்றைக்கி ராமேச்சாப்லேருந்து அடுத்த நாள் வந்து லுக்லாக்கு ஃப்ளைட் ஏறலாம் போகும்போது அங்கே லுக்லாவில் பேட் வெதர்னால ஃப்ளைட்டு கிடைக்கல. அதனால அடுத்த நாள் வந்து அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து லுக்லாக்கு ராமேச்சாப்லேருந்து ஃப்ளைட் பிடிச்சி போனோம். இங்கே ஏர்போர்ட் வச்சுருக்கோம். அப்புறம் ஃப்ளைட்லேருந்து வந்தோடனையும் அந்த டீ ஷாப் தான் வந்து லுக்லா ஸ்டார்டிங் பாயிண்ட். அங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு காலையில் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்து அங்கே நடக்க ஆரம்பித்தோம்.
மேலே நடக்க ஆரம்பித்தா அதுதான் எவரெஸ்ட் பேஸ் கேம்ப். மொத்தமாக ஏறி இறங்க 130 கிலோமீட்டர். மொத்தமாக 14 days ஆச்சு எங்களுக்கு. சூப்பர்யா. அதுக்கு என்னெல்லாம் 18,000 feet ஆச்சு மொத்தமாக எனக்கு. அதுக்கு நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்களா? யாரெல்லாம் இங்கே இருந்து அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க? இது வந்து டெப்டி சிஎம் கொடுத்த அவார்டு. இது JFWன்னு ஜஸ்ட் ஃபார் உமன் சென்னையில் வாங்கினேன். இது நாங்கள் போன பிக்சர்லாம் ஒட்டி வச்சுருக்கேன். அங்கே போய் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டீங்கல்ல? அங்கே போய் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டீங்க இல்லையா? இது வந்து அங்கே நாங்கள் போன குரூப்பில் கொடுத்தாங்க. இது நேபாள் கவர்மெண்ட்டில் கொடுத்தாங்க. இந்த சூப்பர்யா சூப்பர்யா. திருநெல்வேலிக்கே பெருமை இல்லையா நீங்கள்? அப்படிதானே? எங்கள் மாவட்டத்துக்கே பெருமை சேர்த்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் டிவி சார்பாக. இன்னும் நீங்கள் தொடர்ந்து நிறைய சாதனைகள்லாம் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள். சரிங்களா? இதுக்கு உங்களுக்கு காரணமாக இருந்த ரொம்ப ரொம்ப ஊன்றுகோலாக இருந்தால் உங்கள் அப்பாட்ட என்னன்னு கேட்கலாமா? ஓகே, வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஸ்ரீதர். என்ன பண்ணுறீங்க? நான் ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். சரி, சொல்லுங்கள். இந்த ஆர்வம் எப்படி உங்களுக்கு உண்டா? இதை பிள்ளை மேலே திணிக்கிறீங்களா இல்லை அதுவா ஏறி பாப்பாவை? அப்படி எங்களுக்கு எல்லாம் எந்த இதுவும் கிடையாது. அந்த மாதிரி இந்த மலைக்கு நான் போனதில்லை. நான் சபரிமலைக்கு போவேன் வருஷத்தில், அது போகிறது உண்டு. பட் அது போக எங்களுக்கு அந்த மாதிரி தனியாக அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. ஸோ நான் எப்படி தோணுச்சு இந்த மாதிரி? தோணிச்சுங்கிறத விட ஆக்சுவலாக வந்து நாங்கள் இந்த சாட்டர்டே சண்டே ஏதாவது நம்ம ஆத்தங்கிறது மாதிரி தானே போவோம். ஸோ அப்படி போய் அந்த மாதிரி போகும்போது அது ஒரு சைட் சீயிங் தான். அந்த சிறுமலையில் வந்து ஒரு இடம், அங்கே வந்து சைட் சீயிங்லாம் பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே உள்ள ஒருத்தவங்க சொன்னாங்க, அந்த ஊரில் உள்ளவங்க அந்த மேலே கோவில் இருக்குன்னா போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. சரி, அப்போ நான் யோசித்தேன், இவரை 2.5 வயசு, இவரை தூக்கிட்டு நம்மளால் நடக்க முடியாது. அப்போது அவங்க அங்கே பூஜை பண்ணுறவங்கள்ட்ட சொன்னேன், நான் நடந்துருவோம், இவங்கள தூக்கிட்டு நடக்க முடியாது அப்படின்னோம். அப்போ அவங்க விளையாட்டாக சொன்னது, இவன் நடந்துருவா, நீங்கள் நடக்கிறீங்களா பாருங்க. சரி, அப்படி விளையாட்டாக ஆரம்பித்த அந்த ஒரு பயணம், அது அன்றைக்கி அவளே ஏறி இறங்கிட்டா. அது நல்ல வாக்கு இல்லை? அது வந்து அது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஸோ அதை கடவுள் வந்து யார் மூலமாவது நமக்கு அதை ஆமாம் கண்டிப்பாக. ஸோ அதனால் வந்து அப்போலேருந்து ஒரு ஆசை, சரி இவர் நடப்பாளோ அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது. அப்புறம் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம இங்கே திருநெல்வேலி இருக்கிற சின்ன சின்ன மலையெல்லாம் கூட்டிகிட்டு போய் அப்படியே பழக்கப்படுத்தினது. அதோட ஆசை இன்னும் அவளுக்கு இன்னும் அதிகமாக ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணலாம். சொல்லிடுறாங்க நானே ஏறலாம். ஆமாம், அவங்களே சொல்லிடுறாங்க. அவள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணால் நாங்கள் தான் பின்னாடி சப்போர்ட் பண்ண, நாங்கள் தான் வந்து டயர்டாகி ஆயிடுவோம். சரி, அதை கொஞ்சம் அதை ஸ்டாப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதை அட்லீஸ்ட் மந்த்லி ஒரு 2 அந்த மாதிரி ஏதோ ட்ராவல் பண்ணி எங்கேயா போயிடும். என்னால் அவங்க கூட நீங்களும் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறது கொஞ்சம் கண்டிப்பாக. இதுக்கான செலவுகள்லாம் எப்படி உங்களுக்கு? அதான் சொல்கிறேன், அது பட்ஜெட்டை முன்னாடி வந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா முன்னாடியே புக் பண்ணி ரூம் புக் பண்ணி எல்லாம், அது வந்து நமக்கு அது ஒரு லெவலுக்கு அப்புறம் கட்டுப்படி ஆகலை. அது முடியாதுன்னு தெரிஞ்சு வச்சு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, எந்த மலைக்கு போகிறோமோ அன்றைக்கி நைட்டு எந்த பஸ்ஸு கிடைக்குதோ அது நாங்கள் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக சொஃபஸ்டிகேட்டெல்லாம் போகிறதில்ல. நம்ம நார்மல் நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறுவோம், நாங்கள் போவோம். தங்குறது கிடையாது. நான் விடிய காலத்தில் ஒரு 3 மணிக்கு எந்த இடத்துக்கு நாங்கள் போகிறோமோ அங்கேயே நாங்கள் பப்ளிக் டாய்லெட், ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு, ஸோ நாங்கள் ஓரளவுக்கு எவ்வளோ பட்ஜெட்டாக நாங்களால் முடியுமோ அதை பண்ணிவிட்டு தான் நாங்கள் ட்ரெக்கிங் ஆரம்பிப்போம். முடிஞ்சவரை நைட்டு நாங்கள் அதேமாதிரி முடிஞ்சவரை நைட் ட்ராவலிங்கில் பண்ணிவிடுவோம். ஸோ டே டைமில் ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி. ஸோ எங்களுக்கு அந்த பட்ஜெட் வந்து கொஞ்சம் கைக்குள்ளே வந்துடும். ஸோ அங்கே நீங்கள் ஏறும்போது உங்களுக்கு வித்தியாசமான அனுபவங்கள்லாம் கிடைக்கும். நிறையவே கிடைக்கும். பாப்பாவை வச்சுட்டு ஐயோ அப்படின்னு பாதியில் போயிட்டு உங்களுக்கு அந்த எண்ணம் வந்திருக்கா, ஐயோ பாப்பாவை கூப்பிட்டு வந்துட்டோமே? அது ஒரு சில மலைகளில் நான் யோசிச்சிருக்கேன். பட் அவள் அதை தைரியமாக தான் ஏறுவா. நான் வந்து அதை கொஞ்சம் பயப்படுவேன். பட் இருந்தாலும் மாதிரி சூழ்நிலைகள் அது அதாவது என்னென்னா, சில இடத்துல தண்ணியே இருக்காது. ரொம்ப அந்த மலைகள் தண்ணி கொண்டு போன தண்ணி காலியாகிடும். ஸோ மலை வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். அது மாதிரி திரும்பி பார்த்த பயமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் யோசிக்கும் போது நமக்கு கொஞ்சம் பயம் வரும். இல்லை பட் இருந்தாலும் நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகும்போது யாரோ ஒருத்தர் நமக்கு ஒரு மோட்டிவேட்டாக வந்துடுவாங்க, யாரோ ஹெல்ப் பண்ண வந்துடுவாங்க. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் நாங்களும் அப்படி ஓடிட்டுருக்கோம். ரொம்ப நன்றி. கண்டிப்பாக உங்கள் மூலமாக பாப்பாவுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பொண்ணா இந்த ஜென்மத்துல உங்களுக்கு அவதாரம் கிடைச்சிருக்கு. வந்து சரி எங்களுக்காக கஷ்டமா இருக்கும், குழந்தை நடந்துட்டு வந்திருக்கால, இன்னைக்கு லீவ் பண்ணா இல்ல நான் ஸ்கூலுக்கு போயிடுறேன்னு சொல்லிட்டு முன்னாடியே கிளம்பி போயிடுவா. காலையில தான் வந்து இறங்குவா, உடனே ஸ்கூல் கிளம்பிடுவா. அதெல்லாம் உண்மையிலேயே வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது ஏதோ ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாப்பா நான் நினைக்கிறேன். மண்டே மார்னிங் 4 o'clock 6 o'clock வரும். சம்டைம்ஸ் டைம் மாறிடும். அப்போ 8 மணிக்கு வேணா அவள் கிளம்பிடுவா. நான் தான் டயர்டாகி படுத்திருப்பேன். சரி சரி, உண்மையில நல்ல விஷயம். நல்ல லெவலுக்கு கொண்டு வாங்க. நம்ம மாவட்டத்துல நமக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி பாப்பா இருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். இதுக்கெல்லாம் காரணமா இருந்தவராங்க நினைக்கிறாரு.
மூல காரணமா இருந்தவர் அங்க நிக்கிறாரு. வாங்க சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் ஸ்ரீனிவாசன். வாங்க பாருங்க சார். என் என்ன பேர் பண்ணிட்டு ஸ்ரீனிவாசன். இருக்கீங்க சார்? நான் இந்த மெடிக்கல்ல இருந்து கொஞ்சம் ரிட்டையர் ஆயிட்டேன். வீடை மட்டும் பார்த்துட்டு இவங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ரைட் சார். இருந்தாலும் நீங்க ஒரு பின்னாடி ஒரு தூண் மாதிரி நீங்க நிக்கிறீங்க. தூண் இல்ல. எப்பவுமே இப்படிதான் ஆண்கள் வந்து அதை சொல்லிக்கிற மாட்டாங்க. அந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே மூல சப்போர்ட் நீங்க தான். ஏன்னா நீங்களும் ஒரு அனுமதியோட செய்யலாம் அப்படின்னு ஏதாவது சொன்னா இல்லை, நமக்கு சில நேரங்கள்ல பயமா தான் பயம் இருக்கதான் இருக்கும். செய்யும். பயமா தான் இருக்கும். போயிட்டு வர வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த எவரெஸ்ட் பேஸ் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாளைக்கு அவங்க மே மாதம் எத்தனாம் தேதி கிளம்பினீங்க? மே 4ஆம் தேதி கிளம்பினாங்க. எனக்கு 9ஆம் தேதி 10ஆம் தேதி நான் வாசலில் உட்காந்துருக்கேன். ஒரு ஃபோன் வருது, யாருன்னே தெரியல, என்ன சமாதானம் தெரியல. அது மாதிரி 1% சிக், என்ன பண்ணுறதை சொல்லுங்கள், வெதர் வி வில் கண்டினியூ ஆர் பேக் அப்படின்னாங்க. 1% சிக்குன்னா நான் நினைக்கிறேன், யாரை நினைக்கிறது, என்ன பையனை நினைக்கிறதா, என் பேத்தியை நினைக்கிறேன், என் மருமகள் நினைக்கிறேன். ஒரே அழுகா இன்றைக்கி ஃபுல்லாக அவங்க எல்லாம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலீவ் ஆகி அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, சரி அவங்களுக்கு உடம்பு சரியாக போய் அவங்க போய் ஒரு 10 நாள். அதுவும் பாவம் அந்த பொண்ணு வந்து பாஷை தெரியாத இடம், ஹிந்தி, அப்புறம் நேபாளி. நான் வெறும் சாப்பாடும் கிடையாது, ஒன்று வெறும் ப்ரெட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு 10 நாள் போய் 10 நாளைக்கு அப்புறம் போயிட்டு வந்துட்டாங்க. அவங்களுடைய இது அதனால சரி தான். நீங்க எல்லாம் உங்களுடைய பிரேயர் வந்து அவங்களை கண்டிப்பா சேஃப்டி பண்ணி கொண்டு வந்துருக்கோம் இல்லையா? கண்டிப்பா நீங்க அதனாலே இந்த ட்ரிப் வந்து சிஸ்டருக்கு தெரியும், செல்வி சிஸ்டர் எங்க வீட்டுக்கு கொலுனாலே ஒரு பெரிய கொலு அப்படின்ட்டு. ஆனா அவங்கள வரும்போது எதிர்பார்த்துட்டு வந்திருப்பாங்க. சரி சாரை பார்த்துட்டோம், சார் வந்து கூப்பிட்டோம், சார் வந்து அந்த வீட்டில் பார்க்கும்போது, சார் நீங்களா சார் உங்க வீட்டில் நிறைய கொலு வச்சிருப்பீங்களா? இல்லைம்மா கம்மி பண்ணிட்டேன் நான் அப்படின்னு. நான் அவங்களோட பேத்திக்காக வந்து எவரெஸ்ட் இது வந்து அந்த கொலு விட இது ரொம்ப முக்கியமான ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய அடுத்த இது வந்து என்ன எங்க போறான்னு கேட்கலையா? சொல்லுங்க, என்ன பிளான் வச்சிருக்கீங்க? ஆக்சுவலா நாங்க இதோட நிப்பாட்டிடக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் இருக்கு. கண்டிப்பா நிப்பாட்டி எந்த அளவுக்கு சாத்தியம்ங்கிறது தெரியல, பட் இருந்தாலும் எங்களோட முயற்சியை வந்து ட்ரை பண்ணணும்னு ஒரு இது இருக்கு. நம்ம 7 கண்டங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து அச்சீவ் பண்ணணும்னு ஒரு ஆசை. அதை அவ சொல்லிட்டே தான் இருக்கா. ஆமா, பண்ண நம்ம எவ்வளவு சீக்கிரம் பண்றோமோ அவ யங்கஸ்ட் ட்ரக்கர் அதுல அச்சீவ். சொல்லுங்க, அடுத்த பிளான் என்ன நீங்க பண்ணிருக்கீங்க? அடுத்து வந்து தம்பி நீங்க ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா? கேமராமேன் தம்பி நீங்க ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா? தாம்ப பாப்பாவோட பிளான் கேளுங்க. சொல்லு. அடுத்து வந்து ஆகஸ்ட்ல வந்து கிளிமஞ்சாரோ போறேன். அது பேர் தான் கேட்டிருக்கோம். அது கரெக்ட், கிளிமஞ்சாரோங்கிற பாட்டு தான் எனக்கு தெரியாமே தவிர உன்னை பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. நானும் ஏதாவது நிறைய பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு இது வருது, ஆனா முடியாது. எங்க இருக்கு? ஆப்பிரிக்கா. கண்டிப்பா உங்களுடைய அச்சீவ் எல்லாமே நீங்க ஜெயிக்கணும், சரியா? எங்க ராஜா டிவி சார்பா உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். உங்க பின்னாடி நாங்க எல்லாருமே இருக்கோம், சரிங்களா? கண்டிப்பா நீங்க வந்து இதை விட பெருசா நிறைய சாதனைகள் பண்றோம். இதை தனி பேட்டியா நம்ம எடுத்து போடுறோம், சரிங்களா? ஓகே, ரொம்ப சந்தோஷமா உங்க எல்லாரும் மீட் பண்ணதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. பாப்பாவை இதோட விட்டுடாதீங்க, கண்டிப்பா பெரிய லெவல்ல கொண்டு வாங்க, சரிங்களா? உங்க எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த குழுவையும் நீங்க கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை பார்த்ததுல எங்களுக்கு ராஜா டிவி சார்பா உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு. மலை ஏறப்பலாம் குட்டி குரங்குன்னு சொல்லுவோம். இனிமே தயவு செய்து அந்த குரங்கு அப்படின்னு சொல்லிடாதீங்க. பாப்பா மாதிரி ஒருவேளை அங்க குட்டி ட்ரக்கரா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு மக்களே, அப்படிங்கிறத நான் இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன். இந்த டயத்தில் நானும் வந்து சொல்கிறேன், நான் முந்தா நேரத்து தான் என் தம்பி வீட்டில் பார்த்தேன். அவங்க கொலு எடுக்கிறீங்களா இல்லைன்னு தெரியாது. பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, பழைய சிஸ்டர், எங்களுக்கு சிஸ்டர் அவங்க பார்த்தா ஐயோ செல்வி சிஸ்டர் ஆச்சு அப்படின்னா அப்புறம் தான் நம்பர் வாங்கி நான் ஃபோன் பண்ணேன். இந்த மணி பார்த்தீங்கன்னா மணி 11:30 ராத்திரி. இன்னும் 1 மணி நேரத்தில் அடுத்த நாள் விடிய போகுது. அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் சோம்பல் பார்க்காம வந்து எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ராஜா டிவி ரொம்ப தேங்க்ஸுங்க. தேங்க்யூ சார். இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கணுன்னா
ராஜா டிவி வழங்கும் சிறப்பு குரு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில நாம இருக்கிறது ராமையன்பட்டி பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் தான் இருக்கிறோம். இப்போ சரியாக மணி பார்த்தீங்கன்னா 12 மணி கிட்ட ஆக போகுது. இந்த நேரம் ஆனாலும் கூட நேரம் நீங்கள் பரவாயில்ல எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மனமார்ந்த நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். வணக்கம், அவங்க பேர் சொல்லுங்க. ராமலட்சுமி. சரிங்க. நம்ம வீட்டில் இது எத்தனாவது வருட குழுமா? இது 31வது வருடம். 30வது வருடம். இந்த 30 வருஷம் ரொம்ப அழகா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க இல்லையா? அடுத்த தலைமுறை என்ன பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? அடுத்தது பண்ணுவாங்க. நமக்கு அடுத்து நம்ம பசங்கள்லாம் வைப்பாங்க. அது மாதிரி இப்ப மருமகளும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அவங்க கனடால இருக்காங்க. ஆமா, அவங்களும் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சொல்லுங்க. மகன் பேரு, மருமக பேரு? மகன் ஸ்ரீ பாபு. அங்க கேமராவும் பாத்துக்கோங்க. சொல்லுங்க. பாபு. மருமக பேரு ஸ்ரீலட்சுமி. சரிங்க. எனக்கு 2 பொண்ணும் ஒரு பையனும். சரி. இவங்க எல்லாருமே கோல் வச்சிட்டு இருக்காங்களா? மருமக மட்டும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, மகள் ஏன் நீ வைக்கிற மருமகளை திட்ட முடியுது, மகளை திட்ட முடியல. அது அவங்களோட விருப்பம். பிள்ளைங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்றதுனால அவங்களுக்கும் ஒரு ஆர்வம். ஆமா, மகன்களுக்கு ஆர்வம். ஆமா, சரி, ரொம்ப சந்தோஷமா. அடுத்த தலைமுறைக்கு போகுதா அப்படிங்கறதுதான் எங்களுடைய இன்றைய கேள்வியா இருந்துச்சு. நீங்க நம்ம எடுத்த உடனே நம்ம அந்த கேள்வியை கேட்டுட்டோம். ரொம்ப சந்தோஷம், பெருமையா இருக்கு. சோ இதுக்கு இந்த வருட குழுல நான் வந்து நம்ம வீட்டுல பார்த்தது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிறைய குட்டி குட்டி அந்த பெண் பொம்மைகள் நிறைய டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கீங்க. எப்படி பெண் குழந்தைகள்லாம் பிடிக்குமா? அந்த பொம்மை எப்படி அலங்காரம் பண்ணணும்னு தோணும்? பையனும் பிடிக்கும், பொண்ணும் பிடிக்கும். அதாவது அந்த பொண்ணுகளுக்கு தானே அலங்காரம் பண்ண முடியும். அதனால அது அம்மன் அலங்காரமும் அம்மனுக்கு தான் பண்றோம். அதே மாதிரி பொன் குழந்தைகளுக்கும் பண்றது. நிறைய குட்டி குட்டி அந்த பொம்மைகளுக்கு உட்கார்ந்து நீங்க மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. ஆமா ஆமா, ரெடி பண்ணிருக்கீங்க. ஆமா ஆமா. அதெல்லாம் இன்னும் பார்த்தேன், நகைக்கடையில இருந்து போனோமா ஒப்பி முதற்கொண்டு எல்லாம் போட்டுட்டு வருது. அத மாதிரி வாங்கணும்னு ஆசைதான். ஆமா ஆமா, நடந்துட்டுமே. ஆமா, இன்னொரு விஷயம் பார்த்தேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விநாயகர் வந்து ஜோடியோட இருக்கிறாரு. ஆமா, சித்தி புத்தி உள்ள வந்து பார்த்ததும் முதல்ல அதுதான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அது எப்படி, அதுவும் 2 பேரு ஜோடி? உங்களுக்கு 2 ஒய்ஃப் தானே, சித்தி புத்தி விநாயகர். சரி சரி. சித்தியும் புத்தியும் 2 பேரும். ஆமா, 2 பேரும் மாலை அப்படின்ன மாதிரி. தம்பியும் 2 வச்சிருக்கிறாரு இல்லையா? அதனால அவரு கேள்வி பண்ணலாம். இல்ல, எனக்கு இது கேட்கணும் தோணுச்சு. ரொம்ப சந்தோஷம். அதுல கதை இருக்கு. ஆமா, நம்ம வீட்டுலதான் தெரிஞ்சுக்கிட்டேன். கேட்டேன் சார்ட்ட கேட்கலாம். சார், உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு மாரி. என்ன பண்ணி போலீஸ் காவல் ஆய்வாளர் இருந்து ஓய்வு பெற்றிருக்கீங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு காவலா இருந்துட்டு இருக்கீங்க. சரி, நம்ம வீட்டுல குழு நீங்க எந்த வகையில உங்களுக்கு ஐடியா ஏதாவது கொடுத்தீங்க? இது நான் வந்து இப்போ ரிட்டையர்ட் ஆன பிறகுதான் அவளுக்கு கொஞ்சம் உதவி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னால நம்மளால பண்ண முடியாது. நம்ம வேற எல்லாம் சுத்தம். அதானே. இப்போ அந்த படியில அடுக்கிறது, துணியை விரிக்கிறது, அந்த மாதிரி கொஞ்சம் எல்லாமே நீங்க பண்ணி கொடுத்துருக்கீங்க. இந்த லைஃப் எப்படி இருக்கு சார்? அந்த ஒரு காவல்துறை இருக்கு. ஓய்வான பிறகு அது ஒரு இது நல்லா இருக்கா இல்ல அது நல்லா இருக்கு? அதுவே போதண்டா அப்படின்னு அது வந்து வேலையை முடிச்சிட்டோம். இது வீட்டுக்கு மட்டும் பாக்குறோம். அது வீடு உலகத்துக்கு பார்த்தோம், அவ்வளவுதான். ரொம்ப சந்தோஷம். பிஸியான நாட்கள்ல இருந்தது போக இந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்துல ஈடுபடுறது கொடுத்து வச்சிருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் மன அமைதிக்கு அது வந்து அம்மாவால தான். ஏன்னா நமக்கு அது அவங்க சொல்றத முதல்ல இருந்தது இல்ல. நம்ம சொல்றதை நம்ம செஞ்சிடுவோம் இல்ல சார்? ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ண மாதிரி தயவு செய்து உங்களுடைய அடுத்த தலைமுறையும் கொண்டு வந்துடுங்க. அதுதான் எங்களுக்கு வேணும். ஸோ தொடர்ந்து நீங்கள் பல வருடம் இன்னும் சிறப்பாக நிறைய அந்த அம்மன் பண்ணியிருக்கிறதுலாம் பெரிய விஷயம். ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த வயதிலும் கூட நம்ம எதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி செஞ்சுட்டு இருக்கீங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்களோட உற்சாகப்படுத்துறதுக்காக நம்ம ராஜா டிவி குலு கொண்டாட்டம் சிறப்பு நிகழ்ச்சி நடத்தி உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு. சரிங்களா? ராஜா டிவி சார்பாக உங்களுக்கு உற்சாகப்படுத்த அன்பு பரிசு. வர்றவங்களுக்கு நீங்கள் இந்த தாம்பாளத்தில் வச்சு அவங்களுக்கு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரியான ஒரு நல்ல ஒரு கிஃப்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் சார். எப்படி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் பெரியவங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். இது ரொம்ப சந்தோஷம். இது அவங்கள்ட்ட கொடுக்க ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ நேரம் ஆனாலும் எங்களை ஃபோன் பண்ணதுக்காக மறக்காமல் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நன்றி நன்றி. என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்ம ராஜா டிவி வழங்கிய சிறப்பு குலு கொண்டாட்டம் நிகழ்ச்சியை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா, எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். நமக்கு தெரியாத சாமி அந்த விக்ரம் கூட இன்னும் நிறையவே இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி கூட தேடி தேடி அவங்க வீட்டில் வாங்கி வச்சு இந்த நவராத்திரியை சிறப்பாக எல்லாரும் உற்சாகமாக கொண்டாடிட்டு இருக்காங்க.
அவங்க மட்டும் இல்லை, ஃபேமிலியில் உள்ள எல்லாரோட சப்போர்ட்டும் இருந்தால் தான் இதை வந்து சிறப்பாக செய்ய முடியும். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி நிறைய கொலு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நிறைய வீடுகளில் ஃபேமிலியோட எல்லாரும் சேர்ந்து எப்படி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து எப்படி அதை என்ஜாய் பண்ணி அவங்களுக்கு சேர்ந்து ஹெல்ப் பண்ணி ஒரு பொம்மையை வாங்கி கொடுத்து சந்தோஷப்பட்டு, நம்ம வீட்டில் வைக்க முடியாட்டாலும் அவங்க வீட்டில் வச்சுருக்காங்க, நம்ம பார்க்குறோம், சாமி கும்பிட்றோம், ஒரு பிரசாதம் சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ உற்சாகமாக இருக்காங்க பெண்கள்லாம். பார்க்க கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது. ஸோ ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். நல்லது நினைக்க நினைக்க நல்லது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருக்கும். அந்த வகையில் நம்மளுடைய குழந்தைகளும் அப்படி ஆன்மீகத்தையும் கண்டிப்பாக சொல்லி கொடுங்க, நல்லவங்களாக வளர்கிறதுக்கு. அது ஒன்று தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். நம்ம ராஜா டிவியில் தினமும் இரவு 7:30 மணி முதல் 8:30 வரைக்கும், மறுநாள் காலையில் அதே மறு ஒலிபரப்பாக 7:30 8:30 மணி வரைக்கும் ஒலிபரப்பு பண்ணிகிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியை தவறாமல் பாருங்கள். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் யார் யார் வீட்டில் எப்படி எப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் செல்வி. டாட்டா.